ஆமா ஆமா சார், நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம பேசுறதுல இருந்தே ரெக்கார்டிங்ல தான் இருக்கும். நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அப்படியே நம்ம யூடியூப்ல யூடியூப்னா நமக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதுல போட்டுருவேன். அதுல நீங்க கிளிக் பண்ணி இது அந்த லிங்க் வழியா கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூங்க. ஓகே சார், கண்டிப்பா சார். தியாகி சார், நீங்க சப்போஸ் உங்களுக்கு மைக் டிசேபிள் ஆயிருக்கு, நீங்க பிரவுசர் ஒரு வாட்டி திரும்ப ரீலோட் பண்ணுங்க. உங்களால அந்த மைக்கோட ஆப்ஷன் மேபி இந்த பிரவுசர்ல அலோவ் மைக்னு இருக்கும்ல, அது மேபி டிசேபிள் ஆயிருக்கலாம். சார்ல்ஸ் சார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு, அதனால அவருக்கு நான் எனேபிள் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயக்குமார் சார் கேக்குதா? சார்ல்ஸ் சார் உங்களுது எனேபிள் ஆயிடுச்சு. கேக்குது சார், சொல்லுங்க சார். இல்ல அதுதான் எனக்கு மைக் வராம இருந்தது சார், அதான். ஓகே ஃபைன், ஐ காட் இட். ஓகே. ஜெனரலா வெபினார் அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம்னா சாட்ல தான் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி வச்சிருப்போம். யார் வேணும்னு கேக்குறாங்களோ அவங்கள மட்டும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி எனேபிள் பண்ற மாதிரி வச்சிருப்போம். ஓகே ஓகே, காட் இட். பிரபு சார், ஆக்சுவலி ஐ திங்க் 11:35 ஆயிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே தாங்க. ஓகே சார், ஓகே சார். சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீம்ல கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அவர் நியர்லி பாத்தீங்கன்னா HQ வரையும் சர்டிஃபைட் தான். அதாவது நம்மளோட எப்பவுமே நம்மளோட இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட கோஃப்ருகல் கல்ச்சர் படி இப்போ ஒரு ப்ராடக்ட் அவர் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அவர் சர்டிஃபைடு அப்படின்னா தான் அவங்கள ட்ரைனிங் கொடுக்குறாரு, அதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல எப்படி ஸ்டார்டர், ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், ஹெட் குவார்டர்ஸ் எடிஷன் அந்த மாதிரி இருக்கோ, எல்லாத்துக்குமே சர்டிபிகேஷன் இருக்கு. ப்ராடக்டை லேர்ன் பண்ணி அதுல ஏற்கனவே சர்டிஃபை ஆன ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு, ட்ரைனிங் கொடுப்பாரு. அவர் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அவர் சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி சர்டிஃபை பண்ணவங்கள வச்சு நம்ம டெலிவரி பண்ணோம்னா இந்த எஸ்கலேஷன் வராம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். இப்ப நம்ம கார்த்தி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா HQ ஹெட் குவார்டர்ஸ் வரையும் நம்ம HQ சொல்யூஷன் வரையும் அவரால் டெலிவரி பண்ண முடியும், சர்டிஃபைட் பர்சன். அதனால்தான் அவர் நான் இப்போ இந்த வெபினார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு SPOC அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஜெயக்குமார் எப்பவும் இருப்பாரு, அவர் சேல்ஸ் சைட்ல இருக்காரு. டெலிவரி சைட்ல ஒரு SPOC வேணும் அப்படின்றதுனால தான் இப்ப நான் கார்த்தி அப்படின்றவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன் இந்த இடத்துல. இவரை வந்து நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, கோஃப்ருகல் இம்ப்ளிமெண்டேஷன், நீல்கிரிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு, அதுலயுமே நான் ஆட் பண்ணிடுவேன். நான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல ஆட் பண்ணிடுறேன். இப்ப இந்த மீட்டிங் வந்து ஹிட் பண்ண போறது கார்த்தி. அதான் நான் உங்களுக்கு அவரோட பத்தி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் சார். கார்த்தி, நீங்க இப்போ உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்தி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நான் அலோவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நான் அலோவ் பண்றேன். Okay, Jaykumar, thank you for the introduction. Hi, good morning all. So myself Karthik, and I'm a product consultant. So my job is mainly to implement and to support the go-live support for all the implementations. And yes, that's all. So I'm no problem இல்ல கார்த்தி, நீங்க தமிழ்ல பேசலாம். எல்லா கஸ்டமருமே நம்ம தமிழ் தான், தமிழ்ல பேசிக்கலாம். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். என் பேர் கார்த்திங்க. நான் வந்து இங்க திருப்பூர் தான் என் சொந்த ஊர். ஸோ நான் வந்து கோஃப்ருகல் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு 2.5 years ஆச்சு. ஸோ ஐம் HQ certified இன் சூப்பர் மார்க்கெட் வெர்டிக்கல். அண்ட் ஆல்சோ நான் கிட்டத்தட்ட பெங்களூர்ல ஒரு 60 சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் லோன் அண்ட் ஆல்சோ HQ ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். So this is my intro, and everyone, good morning.
ஓகே கார்த்தி, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற அஜெண்டாவும் கொடுத்துட்றோம் சார். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒரே நிமிஷம் நான் என்னோட ஸ்கிரீனே ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கார்த்தி ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த டேட்டா வாங்கின்றோம் இல்லையா. இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஜென்ரல் அதை விட்டுருவோம். நம்ம இப்போ இந்த மாஸ்டர் ட்ரைனிங் அப்படின்றதா இப்போ நம்ம மெயின் ஃபோக்கஸா எடுக்க போறோம். இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த ஐட்டம் கிரியேஷன்லயே சிலது வந்து டவுட் இருக்கு, இன்னும் அதுல கிளாரிஃபை வேணும்ன்றதுனால நோ கொடுத்துருக்கீங்க. அதனால நான் இந்த செஷனை தான் மாஸ்டர் ட்ரைனிங் அப்படின்ற மெயின் கேட்டகரி தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ஜெனரல் இன்ஸ்டலேஷன்ன்றது நம்ம ஏற்கனவே பண்ணிருப்போம், அதுல நிறைய பேர் எஸ் கொடுத்துருக்கீங்க. மைக்ரேஷன் ஒரு சிலர் பண்ணாம இருந்திருப்போம், அதனால சிலர் நோ கொடுத்துருக்கீங்க. அதனால இன்ஸ்டலேஷன் ஒரு ஸ்டெப்பா விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பான இந்த மாஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம மாஸ்டர் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். இன்னைக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஐட்டம் மாஸ்டர், சப்ளையர் மாஸ்டர் வரையும் பார்ப்போம். அப்படி டைம் இருந்தது அப்படின்னால இந்த பர்ச்சேஸ் ஃபார்முலா இதெல்லாமும் பார்க்கலாம். பட் பேஸ்ட் ஆன் த டைம் கன்செப்ஷன் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வேகமாவும் போக தேவையில்ல, ரொம்ப ஸ்லோவாகவும் வர தேவையில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணிடுறேன் ஜி. கார்த்தி, நீங்க வந்து உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட சிஸ்டம்ல பிராக்டிஸ் யூசர் மோட் எனேபிள் பண்ணிருக்கீங்களா? நான் இப்போ பிராக்டிஸ் யூசர் மோட் எனேபிள் பண்ணிருக்கீங்கன்னா அதுல ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். சிலருக்கு வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன் ஆனாலுமே என்னால வந்து லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் ஐடி வந்து பிராக்டிஸ் அட்மின் அப்படின்னு இருக்கும். பாஸ்வேர்டு பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற அட்மினோட பாஸ்வேர்டு தான். இது வந்து அந்த பிராக்டிஸ் யூசருக்கான பாஸ்வேர்டு. அதை நான் திரும்ப ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம லாகின் யூசர் கிரியேட் பண்ணிருப்போம், லாகின் பண்றது யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியாததுனால லாகின் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் நான் இதை சொல்றேன். பிராக்டிஸ் யூசர் தான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நார்மல் அட்மினோட பாஸ்வேர்டு என்னவோ அது கொடுத்துக்கலாம். அட்மின் தான் பாஸ்வேர்டுனா அட்மின்னே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். இதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நம்ம சாட்ல போடலாம். நீங்க எல்லாருமே இந்த பிராக்டிஸ் யூசர் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கார்த்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க அதை ரியல் டைமா உங்களோட ப்ராடக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த இது. கார்த்தி, நீங்க ஒரு ஸ்டெப்பும் முடிச்சிட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணுங்க. அவங்க அந்த நம்ம சாட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்ல அதுல ஏதாவது கிளாரிட்டி தேவை அப்படின்னாலும் போடுவாங்க. கரெக்ட்டுங்களா கார்த்தி? கண்டிப்பா ஜெயக்குமார். ஓகே கார்த்தி, நீங்க உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கார்த்தி. ஜெயக்குமார், நீங்க வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு. அதான் நீங்க ஷேரிங் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் இங்க பெர்மிஷன் கொடுக்குறேன். இல்ல, எனக்கு ஷேரிங் ரெக்வெஸ்ட் எனேபிள் ஆகல. ஒரே நிமிஷம், இப்போ எனேபிள் பண்ணி பாருங்க. நான் டிசேபிள் பண்ணியாச்சு. ஆயிருக்குங்களா ஷேரிங் ரெக்வெஸ்ட்? இல்ல, எனேபிள் ஆகலைங்க ஜெயக்குமார். டு ஷேர் யுவர் ஸ்கிரீன் நேவிகேட் அட்டெண்டீஸ் ஒரே செக்ஷன். நிமிஷம். இல்ல என்னோட மிஷின் எடுத்துக்கிறீங்களா? என்னோட மிஷின் எடுத்துக்கோங்க கார்த்தி, எனே டிஸ்ப்ளே. ஓகே ஓகே. எடுத்துங்க கார்த்தி. ஐடி சொல்லட்டுமா? ஒரே நிமிஷம். நாளையில இருந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க. மேபி நான் ஹோஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஷேரிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க மீட்டிங், உங்களுக்கு ஷேரிங் வரும். கார்த்தி, ஐடி சொல்லட்டுமா? இப்ப ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு ஆக்சுவலா உங்களுக்கு அலோ பண்ணனும்னு நினைக்கிறேன் கார்த்தி. இப்போ அலோ பண்ணுது. நீங்க பிரசன்டர் மட்டும் என்ன ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே. பிரசன்டர் நீங்க ஆயிட்டீங்க ஏற்கனவே. பிரசன்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு அலோ பண்ணுங்க. அலோ பண்ணுங்க. ஓகே. So my screen is visible to you all.
யா கண்டிப்பா விசிபிள் இருக்கு கார்த்தி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்ல பண்ணுங்க கார்த்தி. சரிங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் இப்போ எங்களோட சாஃப்ட்வேர் வந்து பேசிக் எதெல்லாம் எங்களோட இப்போ எல்லாத்தோட சிஸ்டத்துலையும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எதெல்லாம் எங்க சாஃப்ட்வேர்னு சொல்லி ஐகான்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 தான் எங்களுது. ஸோ இதுல வந்து எது ஃப்ரண்ட் எண்ட் எது பேக் எண்ட்னா கோஃப்ருகல் ரீட்டைல் ஈஸி சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட் எண்ட். அதாவது இது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்லி சேல்ஸ் ஸ்கிரீன் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் பேக் அண்ட் ஆப்ரேஷன் பர்ச்சேஸ், நெக்ஸ்ட் ரீஆர்டர், இப்போ பிஓ கிரியேஷன், நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கோஃப்ருகல் ரீட்டைல் ஈஸியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோஃப்ருகல் ரீட்டைல் ஈஸி ஆக்டிங் கோ ஆக்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிப்போர்ட் பார்க்குறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்க ஒரு ஆப். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட்ல ஓப்பன் ஆகும். ஸோ அது போக நாங்கள் ஒரு லிங்க் தருவோம். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லேப்டாப்ல இருந்து வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்லி இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் மேண்டேட்ரி. ஸோ இந்த ஜோகோ அசிஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சிஸ்டத்துல எங்க சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணோம்னா நாங்கள் இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஐடி தருவோம். அந்த ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் இது ஓப்பன் பண்ணிக்கிங்க. கோஃப்ருகல் ரீட்டைல் ஈஸி ஓப்பன் பண்ணிக்கிங்க. பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ எங்களோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் டேஷ்போர்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இதுல வந்து மெயின் வந்து எல்லா ஆப்ரேஷனுக்கு வந்து ஐட்டம் கிரியேஷன், அதாவது மாஸ்டர் தான் மெயின். ஸோ வித்தவுட் ஐட்டம் இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஐட்டம் கிரியேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அதுல வந்து ஐட்டம் கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஐட்டம் வந்து கேட்டகரைசேஷன் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த கேட்டகரைசேஷன் வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கேட்டகரைசேஷன் வச்சிருப்பீங்க. அதுல ரிப்போர்ட்ஸ் யூசிங் த கேட்டகரி வைஸ் நீங்க ரிப்போர்ட் பாக்குறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. 1 second. இது நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகே ஓகே. ஸோ கொஸ்டின்ஸுக்கு வந்து ஓகே ஜெயக்குமார், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் கிரியேஷன்ல இருந்து போயிடலாம். ஐட்டம் கிரியேஷனுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எதுக்காகனா கேட்டகரி வந்து மேப் பண்றது வந்து உங்களோட ரிப்போர்ட்டிங் வியூ வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கேட்டகரைசேஷன் பண்றது வந்து ரொம்பவும் பெட்டரா இருக்கும். ஸோ ஜெயக்குமார் யாரோ ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஃப்ளோ முடிச்சுட்டு சாட்ல இது பண்ணலாம். ஃப்ளோ முடிச்சிட்டு பாத்துப்போம். ஏதாவது இருக்குன்னா நம்ம சாட்ல போடுவாங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரி லெவல் நம்ம கிரியேட் பண்றது எப்படி நான் சொல்லி தர போறேன். ஸோ இன்வென்ட்ரியில மிஸ்லேனியஸ்ல கேட்டகரி மேனேஜர்ஸ்னு இருக்கும். ஸோ இதுல எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 11 லெவல் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெவல்லையும் வந்து நீங்க அப் டு 1 lakh வேல்யூஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேட்டகரி. ஸோ பேஸ்ட் ஆன் த ஹைரார்கி ஒன்லி. ஸோ அது கீழே இருக்கிற கேட்டகரி வந்து சப் கேட்டகரி. ஸோ ஐம் கிவிங் த நேம் அண்ட் ஆஃப்டர் த சப் கேட்டகரி ஐம் கிவிங் நான் வந்து பிராண்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த லெவல் எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஐட்டம் கிரியேஷன் நான் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாரும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டிபெண்ட் ஆன் உங்களோட விஷ் தான். ஸோ நீங்க எத்தனை லெவல் வேணும், எத்தனை சப் லெவல் வேணும் அப்படிங்கறது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் வச்சிருப்பாங்க. மெயின் கேட்டகரி வச்சிருப்பாங்க, சப் கேட்டகரி வச்சிருப்பாங்க, அது கீழே பிராண்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மெயின் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஆயில், அதுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஐட்டம் ஆயில்னு வச்சிருப்பாங்க. அது கீழே சப் கேட்டகரியில வந்து வெதர் இட் இஸ் ஜிஞ்சிலி ஆயில் ஆர் கேஸ்ட்ரால் ஆயில். ஸோ அந்த மாதிரி
அது என்ன பிராண்டு, காலிஸ்வரியா, கோல்டு வின்னரா. ஸோ இதே எக்ஸாம்பிள். ஸோ இந்த 3 லெவல் நான் இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க மல்டிபிள் லெவல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த 3 லெவல் நம்மளோட கேட்டகரி மேனேஜர்ல கிரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்காக இது ஃப்ரெஷ் சிஸ்டம், அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்ல சொல்லி தரேன். ஸோ நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர், கேட்டகரி மாஸ்டர். ஸோ இது வந்து கேட்டகரி லெவல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, ஓகேங்களா, ஹைரார்கி லெவல் கிரியேட் பண்றதுக்கு. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும். கேட்டகரியோட வேல்யூஸ் என்ட்ரி பண்றதுக்கு வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர், கேட்டகரி மாஸ்டர் நீங்க வரணும். நான் ஸ்பீடா போகணும்னா கொஞ்சம் சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரி மாஸ்டர் எல்லாம் வந்துட்டீங்கன்னா, இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி நேம் கொடுக்கணும் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில். ஸோ இது என்ன கேட்டகரி, ஆயில்ங்கிறது மெயின் கேட்டகரியில் நான் செலக்ட் பண்றேன், பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ மெயின் கேட்டகரியில வந்து ஒரு வேல்யூ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து இது என்ன ஆயில். So I'm giving refined oil. இது வந்து சப் கேட்டகரி. ஸோ இந்த ரீஃபைண்ட் ஆயில்ல வந்து அடுத்தது நெக்ஸ்ட் பிராண்ட், என்ன பிராண்டுன்னு கொடுக்க போறோம். ஸோ இது பிராண்ட். ஸோ டோட்டலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 3 வேல்யூஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்னு வந்து மெயின் கேட்டகரி ஆயில் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு சப் கேட்டகரி ரிஃபைண்ட் ஆயில்னு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பிராண்ட். ஸோ இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ. நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் கிரியேஷன். ஸோ டு கிரியேட் ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு நீங்க எங்க வரணும்னா இன்வென்ட்ரி மாஸ்டர், ஐட்டம் மாஸ்டருக்கு வரணும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஐ. ஸோ எல்லா மெனுக்கு உண்டான ஷார்ட்கட்டும் நாங்கள் அந்த மெனுலேயே கொடுத்துருப்போம். ஸோ நீங்க மெனு வைஸும் போறனாலும் போய்க்கலாம், இல்லை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்றனாலும் பண்ணிக்கலாம். இது எங்களோட ஐட்டம் மாஸ்டர் ஸ்கிரீன். இதை நாங்கள் குரூப் பண்ணியிருப்போம் பேஸ்ட் ஆன் த அட்ரிபியூட்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து அட்ரிபியூட்ஸ் கால் பண்ணுவோம். ஸோ இது ஐட்டம் நேம், அது கீழே ஷார்ட் நேம், ஸோ டெசிமல் ரெக்வயர்ட் இன் குவான்டிட்டி. ஸோ இதெல்லாமே ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்ல இருக்கும். ஜிஎஸ்டி டீடைல்ல எல்லா ஜிஎஸ்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிரைஸ் டீடைல், டாக்ஸ் டீடைல். ஸோ வெதர் டாக்ஸ் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், இல்லை சேல்ஸுக்கு தனி செப்பரேட் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் குரூப் பண்ணியிருப்போம் உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஐட்டம் மாஸ்டர் தான் மெயின். ஸோ இந்த ஐட்டம் மாஸ்டர் நீங்க கிரியேட் பண்றது பொறுத்து தான் உள்ள ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாமே உங்களுக்கு இப்போ எஃப்எம்சிஜில பேக்கடு பொருள் தான். ஸோ பேக்கடு பொருள் எல்லாமே நாங்கள் என்ன கால் பண்ணுவோம்னா ட்ரேட் ஆசிஸ்ன்னு கால் பண்ணுவோம் அந்த ஐட்டத்தோட ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ட்ரேட் ஆசிஸ்ன்னா நீங்க எப்படி வாங்குறீங்களோ அப்படியே விற்கிறீங்க, அதை நீங்க எந்த மாத்திரம் பண்றது இல்லை. சரிங்களா? ஸோ அது பேக் பண்ணி வருது, நீங்களும் பேக் பண்ணி அதே அப்படியே தான் விற்கிறீங்க. ஸோ தட் வி கால்ட் அஸ் ட்ரேட் ஆசிஸ். ஸோ அதுலேயே வந்து நிறைய ஐட்டம் கேட்டகரைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ரேட் ஆசிஸ் இது வந்து ஒன் ஆஃப் த ஐட்டம் கிரியேஷன் ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி பல்க் பல்க் ரீபேக்கிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி பேரண்ட் சைல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது போக காம்போ ஐட்டம்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஐட்டமோட ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உள்ள ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு ட்ரேட் ஆசிஸ் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஸோ போயிடலாம். இதுக்கு முன்னாடி இதுல வந்து நீங்க இப்போ இந்த ஐட்டத்துக்கு வந்து நான் வந்து பேட்ச் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா எங்களோட மேனேஜ் டேப், அதாவது இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து எதெல்லாம் வேணுமோ வேண்டாமோ நீங்க எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுங்க பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் மேனேஜ் டேப். ஸோ இந்த மேனேஜ் டேப்ல வந்து இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ்பைரி மெயின்டைன் பண்ணணும் சிஸ்டத்துல,
அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேனுஃபேக்சர் டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்க இந்த குரூப் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல்ங்கிறது ஸ்டாக் இன்ஃபர்மேஷன், ஜிஎஸ்டி டீடைல்ஸ், ஸ்டாக் டீடைல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் இருக்கும். ஸோ இந்த குரூப்ல கிளிக் பண்ணிட்டு எந்தெந்த அட்ரிபியூட்ஸ் வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன்லயே உங்களுக்கு வந்து கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தருவோம் உங்களுக்கு ரெக்வயர்ட் பண்ண மாதிரி. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்றது வந்து நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வேணுங்கிற ஃபீல்ட்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இது என்னென்ன ஃபீல்டு எது எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நேம். இந்த ட்ரேட் ஆசிஸ் ஐட்டங்கிறது வந்து நான் இப்போ ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டர். ஸோ இதோட ஷார்ட் நேம் வந்து நீங்க எடிட் பண்ணா பண்ணிக்கலாம். சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே எடுத்துக்கும் ஷார்ட் நேமா. ஸோ நெக்ஸ்ட் இந்த அலையாசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்த இந்த ட்ரேடர்ஸ் ஐட்டத்துக்கு இது யூஸ் ஆகாது. இது எங்க யூஸ் ஆகும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது சொல்லித்தரேன். அதே மாதிரி மேனுஃபேக்சர். இப்போ வந்து நான் மேனுஃபேக்சர் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மேனுஃபேக்சர் டீடைல்ஸும் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எங்கெங்கெல்லாம் நீங்க பிளஸ் சிம்பிள் பாக்குறீங்களோ, ஸோ மேனுஃபேக்சர் இதுல எம்எஃப்ஆர்னு இருக்கு டிஃபால்ட்டா, இல்ல எனக்கு வந்து இந்த கோல்டு வின்னருக்கு வந்து காலிஸ்வரி தான் மேனுஃபேக்சர் அப்படின்னா நீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ். ஸோ இது எங்க போகும்னா மேனுஃபேக்சர் மாஸ்டருக்கு போகும் உங்களுக்கு. ஸோ ஐட்டம் மாஸ்டர்ல இருந்து ஒவ்வொன்றும் நீங்க போய் மெனு வைஸ் ஓபன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே இதுல இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காலிஸ்வரின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். F2 கொடுத்தீங்கனாலும் இங்க லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கனாலும் இது லோட் ஆகும் இந்த ட்ராப் டவுன். ஸோ இந்த ட்ராப் டவுன் மெனு வந்து நீங்க டபுள் கிளிக்கும் பண்ணிக்கலாம் மவுஸை வச்சு. ஸோ இதெல்லாமே ஷார்ட்கட்ஸ் நீங்க ஒர்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காலிஸ்வரி. அதே மாதிரி இந்த டெசிமல் ரெக்வயர்ட் இன் குவான்டிட்டி இது வந்து லூஸ் ஐட்டத்துக்கு தான் மெயினா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேஜி கணக்குல நீங்க வச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்க பின்ல போட்டு நீங்க சேல் பண்ணணும், பல்கை வந்து அப்படியே லூஸ் சேல்ஸ் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற டைம்ல நீங்க இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இது போக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே இது எதெல்லாம் வெயிட் பண்றீங்களோ வெயபிள் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். இது வந்து டிஃபால்ட்டா பில்லிங் ஸ்கிரீன்ல குவான்டிட்டி 1ன்னு இருக்கும் பேக்கட் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும். வெயபிள் ஐட்டத்துக்கு 1.500 கிராம்ஸ் 1.750. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் வரும். 750, 250, 500. ஸோ இதெல்லாமே வந்து டெசிமல்ஸ். ஸோ இந்த ஐட்டத்துக்கு இது தேவைப்படாது. அந்த ஐட்டம் நான் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இது சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு என்ன டேக்ஸ். ஸோ இந்த இடத்துல டேக்ஸ் டைப் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி அதான் டிஃபால்ட் வேல்யூவா இருக்கும். அதுக்கு உண்டான HSN கோடு. ஸோ இப்போதைக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இது கரெக்டான HSN கோடு. உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்ச்சேஸ் பில் நீங்க ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க சப்ளை பில்.
ஸோ அதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி டேக்ஸ். ஸோ இந்த ஐட்டத்துக்கு என்ன டேக்ஸோ அதை நான் செலக்ட் பண்றேன். ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் மெஷர், அதாவது ஜிஎஸ்டி யூனிட் ஆஃப் மெஷர். என்ன யூனிட்ஸா, பீசஸா, பேக்கெட்டா? ஸோ டிஃபால்ட்டா யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் வந்து டாக்ஸ் இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா? ஸோ இது வந்து நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் பேக்டு ஐட்டம் எம்ஆர்பி ஐட்டமா தான் இருக்கும். எம்ஆர்பி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து டாக்ஸ் வந்து இன்க்ளூசிவா தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எம்ஆர்பி ஐட்டம், அதனால இதுக்கு டாக்ஸ் இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் இது வந்து மெயின்டைன் செல்லிங் அண்ட் எம்ஆர்பி. ஸோ இந்த ஃபீல்டுக்கு அட்ரிபியூட்ஸுக்கு உண்டான யூஸ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஐட்டத்துக்கு வந்து மல்டிபிள் செல்லிங் பிரைஸ், மல்டிபிள் எம்ஆர்பி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலேஸ்வரியே வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து 120 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து அது வந்து 135. ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் செல்லிங் அண்ட் மல்டிபிள் எம்ஆர்பி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட், அதாவது மேக்ஸிமம் பேக்டு ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே மல்டிபிள் செல்லிங் மல்டிபிள் எம்ஆர்பி தான் வரும். இது வந்து இதுலயே வந்து 3 இருக்கு, சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி. இந்த சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி வந்து எங்க யூஸ் ஆகும்னா எல்லா வெயபிள் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் டே டு டே மார்க்கெட் பொறுத்து தான் பில்லிங் ஆகும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து தான் பில்லிங் ஆகும். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் வந்திருக்கு, அந்த ப்ரைஸ் தான் எல்லா ஸ்டாக்குக்கும் அப்ளை ஆகும்னா இந்த சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, எம்ஆர்பி எவ்வளோ? ஸோ ரெண்டுமே ஒன்று தான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட ஒரு ஃபீல்டு இருக்கு, கேட் கீப்பர் மார்ஜின் ஒரு அட்ரிபியூட் இருக்கு. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு மார்ஜின் நீங்க வந்து உங்களோட சப்ளையர் ரேட் வந்து பேசி வாங்கியிருப்பீங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 20 to 30% வந்து எனக்கு மார்ஜின் வருது ஒரு ஐட்டத்துக்கு. அது போக நான் வந்து என்னோட செல்லிங் ப்ரைஸுக்கு மினிமம், அதாவது செல்லிங் ப்ரைஸ் நீங்க வந்து இதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே செல்லிங் ப்ரைஸ் போகாது. பர்ச்சேஸ் இப்போ இன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சமயத்துல நீங்க இல்ல செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த கேட் கீப்பர் மார்ஜின் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு கீழே வந்து அந்த செல்லிங் ப்ரைஸ் போகாது, அந்த ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா இப்போ நம்ம விற்க போற ரேட்டு, நீங்க அதுல வந்து 105 ரூபா வந்து நீங்க வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கேட் கீப்பர் மார்ஜின் வந்து ஒரு உங்களுக்கு வந்த ரேட்ல இருந்து ஒரு 10 to 20% நீங்க கொடுக்குறீங்கன்னா, ஸோ 100 ரூபா இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு 5% கொடுத்தீங்கன்னா 105 ரூபா. 105 ரூபா வந்து அந்த 5 ரூபாங்கிறது உங்களோட ப்ராஃபிட். அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது பர்ச்சேஸ்ல. அது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போதே வந்துடும். ஸோ அது அப்போ டீட்டெயில்டா சொல்றேன் நான். ஸோ இந்த ஐட்டத்துக்கு வந்து நான் இப்போ வந்து கேட் கீப்பர் மார்ஜின் வந்து ஒரு 5% கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து வெயபிள் ஐட்டமா, இதெல்லாம் வந்து வெயபிள் ஐட்டத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது வரும். ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாவே போறேன் உங்களுக்காக. நெக்ஸ்ட் இந்த இஎன் கோடுங்கிறது வந்து உங்களோட 13 டிஜிட் பார் கோடும்பாங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் பார் கோட், அதுதான் நீங்க இங்க என்ட்ரி பண்ணணும். இந்த ஆக்டிவ் சீசனல் ஐட்டமா இல்ல இந்த ஐட்டம் எனக்கு வேணாம் நான் இன்ஆக்டிவ் பண்றேன். ஹலோ ஜெயக்குமார், ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா தான் இருக்கு கார்த்தி, விசிபிளா தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் ஐட்டம், மேக்ஸிமம் எஃப்எம்சிஜி பொருள் வந்து ரெகுலர் ஐட்டமா தான் இருக்கும். ஸோ அது டிஃபால்ட் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு வந்து சில ஐட்டத்துக்கு வந்து நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட எங்களுக்கு அது ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது அதை என்ட்ரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ அப்படியே டிஃபால்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி.
இப்போ நான் வந்து மெயின் கேட்டகரி ஆயில் கிரியேட் பண்ணியிருந்தேன், அது நான் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரி ரீஃபைண்ட் ஆயில், பிராண்ட் வந்து கோல்ட்வின். ஸோ இதோட மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் இது எதுக்காக ஃபிக்ஸ் பண்றோம்னா, ஒரு ஐட்டத்துக்கு வந்து மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் எங்க யூஸ் ஆகும்னா ரீஆர்டர் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இது பேஸ்ட் ஆன் த மூவ்மெண்ட். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஐட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு மினிமம் இவ்வளவு ஸ்டாக் தேவை, ஒரு கேஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை இங்க கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து நீங்க வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரீஆர்டர் பேஸ்ட். இது எங்ககிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு, ரீஆர்டர் இருக்கு பேஸ்ட் ஆன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்டாக் நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம், பிஓ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எனக்கு பேட்ச் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க அதை மேண்டேட்டரியா கொடுத்துக்கலாம். ஸோ இன்வெர்ட் பண்ணும்போது அந்த பேக்கெட்ல பிரிண்ட் ஆகிக்கிற பேட்ச் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எக்ஸ்பைரி அண்ட் பேக்கெட் தான் மேண்டேட்டரியா வேணும்னா நீங்க அதை இங்க கொடுத்துக்கலாம். அது வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பேஸ்ட் ஆன் மந்த் இருக்கு, பேஸ்ட் ஆன் டேஸ் இருக்கு. ஸோ இது பேஸ்ட் ஆன் மந்த் தான் வரும். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பைரி டேட் கன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இது வந்து டிபெண்ட் ஆன் ப்ராடக்ட். இப்போ சில ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட், அந்த ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே சாக்லேட் ஐட்டத்துக்குலாம் வந்து பேக்கெட் டேட் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு எக்ஸ்பைரி வந்து 9 months கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க வந்து எக்ஸ்பைரி டேட்ஸ் பேக்கெட் டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சில ப்ராடக்ட்ல எக்ஸ்பைரி டைரக்டாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நீங்க இங்க எக்ஸ்பைரி பேஸ்ட் ஆன் மந்த் கொடுத்துட்டு அதோட செல்ஃப் லைஃப் இப்போ இது வந்து 9 months அப்படின்னா 9 months செல்ஃப் லைஃப் டோட்டல் அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரி வந்து 9 months. இது வந்து மினிமம் செல்ஃப் லைஃப் எதுக்காகனா இந்த கரெக்டா எனக்கு 1 month இருக்கும்போது வந்து இது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது கொடுத்துக்கலாம். நான் ஒரு 1 month கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் ட்ரேட் அசெட்ஸ், அந்த ஐட்டம் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஐட்டத்துக்கு தேவைப்படாது, ஏன்னா இது எல்லாமே பேக்டு ஐட்டம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் கீழே ட்ரேட் அசெட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஐட்டம் கிரியேஷன் பேக்டு, அதாவது பேக் பண்ண எஃப்எம்சிஜி ஒரு ப்ராடக்டோட ஐட்டம் கிரியேஷன். இதுதான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வரும், இப்படித்தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இது எகெயின் ஒன் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் நேம். ஸோ இந்த கோடு, இப்போ இந்த கோடு வந்து 1 ஜென்ரேட் ஆயிருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம ஆட்டோவும் வச்சுக்கலாம், மேனுவலும் வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ மேனுவல் ஐட்டம் கோடு வேணும்னாலும் நாங்கள் அதை எனேபிள் பண்ணி தருவோம். நீங்க மேனுவல் ஐட்டம் கோடு மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது நீங்களே ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது இந்த கோட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ, இது ஆட்டோ தான் இருக்கு டிஃபால்ட்டா. ஸோ அதனால நான் அந்த ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கேன். ஐட்டம் நேம் கொடுத்துருக்கேன், ஷார்ட் நேம், அதுக்கு என்ன ஷார்ட் நேமோ அதை நீங்க இங்க ஷார்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலையாஸ். ஸோ இந்த அலையாஸ் கோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ். ஸோ இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது ஜென்ரேட் ஆகும். ஸோ எல்லாத்தோட வேர்ட்லையும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எடுத்துக்கணும், கோல்ட்ல G, வின்னர்ல W, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் டேக்ஸ், HSN கோடு டேக்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வெறும் இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ். அதுக்கப்புறம் இந்த மெயின்டைன் செல்லிங் அண்ட் MRP, மல்டிபிள் சேல்ஸ் பிரைஸ் அண்ட் MRP பேஸ்ட் ஆன அதுக்கு செல்லிங் பிரைஸ் MRP கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன மார்ஜின், நான் கேட் கீப்பர் மார்ஜின் அது கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான கோட் மேனுஃபேக்சர் பார் கோட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதோட ஒரே நிமிஷம் சார், இதுல ஒரே ஒரு கிளாரிஃபை மட்டும் நான் பண்ணிடுறேன். கேட் கீப்பர் மார்ஜின் அப்படின்றது நம்ம விஜய் சொன்ன மாதிரி இருக்கலாம், சாரி கார்த்தி சொன்ன மாதிரி இருக்கலாம். இது இல்லாம இன்னொரு கான்செப்டுக்காகவும் நம்ம இதை வச்சுக்கலாம் சார். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டமும் நம்ம சப்ளையர் கிட்ட பேசியிருப்போம், எனக்கு வந்து மினிமம் 15%, அதாவது நம்மளோட கான்செப்ட் வச்சு நான் சொல்றேன். ஜென்ரலா நம்ம MRP தான் செல்லிங் ரேட்டா வச்சிருப்போம், அதனால MRP அப்படின்றது காமன், நமக்கு அதை விட்டுடலாம். MRPல இருந்து எனக்கு இத்தனை % மார்ஜின் தரேன் அப்படின்னு சொல்லி சப்ளையர் அஷ்யூர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 15% நான் மார்ஜின் தரேன் அப்படின்னு சப்ளையர் அஷ்யூர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த அஷ்யூர்டு மார்ஜின் பர்சன்டேஜ் நீங்க இங்க போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து 15% தரல, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜினே நமக்கு தந்திருக்கிறதே வந்து ஒரு 12% இல்ல 11% தான் தந்திருக்காங்க, 4% மார்ஜின் அடி வாங்குது, 3% மார்ஜின் அடி வாங்குது அப்படின்னா அந்த ஷார்டேஜ் ஆயிருக்கிற
மார்ஜினை திரும்பவும் அவங்க கிட்ட நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றதுக்காக நம்ம மேனேஜ் பண்றதுக்காக தான் நம்மளோட இது பொறுத்த வரையும் இந்த மார்ஜின் கேட் கீப்பர் மார்ஜின் அப்படின்றத யூஸ் பண்றோம். இது சொல்றதுக்கு தான் கார்த்தி நான் பிரேக் பண்ணேன். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். பேக்கிங் டேட் அப்படின்னு இருக்கு. பேக்கிங் டேட் கன்ஃபர்மேஷன் போங்க விஜய், சாரி கார்த்தி. பேக்கிங்ல இருக்கும், பேக்கிங் டேட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அது பேக்கிங் டேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்குங்க. எக்ஸ்பைரி டேட் கன்ஃபர்மேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து மந்த் பேஸ்ட் இருக்காது, ஜென்ரலா டே பேஸ்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே வந்து 90 days 180 days அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கரெக்டாவும் இருக்கும். மந்த் பேஸ்ட்ல வேணாம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. கார்த்தி நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஐட்டம் கிரியேஷன் பார்ட். ஸோ இது வந்து ட்ரேட் ஆக்சஸ் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து பல்க் ரீபேக், ஸோ அந்த ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது, அது போக வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது வேயபிள் ஐட்டம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் வேயபிள் ஐட்டம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லித்தரேன். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ரைஸ், ஸோ இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர். ஸோ இது வந்து ஒரு வேயபிள் ஐட்டம். இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கே வந்து வேயபிள் வந்து நீங்க சில பேர் வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா வெயிங் மிஷின் வாங்கியிருப்பீங்க, அதுல பார்கோட் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த வெயிங் மிஷின் வாங்கி அதுல பார்கோட் பிரிண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு சிஸ்டத்துல இருந்தே நீங்க வந்து டைரக்டா வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் மேனுவலா வந்து எக்ஸல்ல வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கிட்ட ஒரு மாடியூல் இருக்கு, பார்கோட் வெயிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாடியூல் யூஸ் பண்ணி நீங்க இங்க என்ன ப்ரைஸ் சேஞ்ச் பண்றீங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம் அங்க. ஸோ அதுக்கு அந்த ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது, வேயபிள் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஸோ இந்த அலைஸ் கோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேயபிள் ஐட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பீங்க நீங்க வெயிங் மிஷின்ல ஐட்டம் செலக்ட் பண்றது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் 1001 கொடுக்குறேன். ஸோ மேனுஃபேக்சர் வந்து இப்போ இந்த வேயபிள் ஐட்டத்துக்குலாம் வந்து டிஃபால்ட்டா மேனுஃபேக்சர் நேம் வந்து நீங்க டிஃபால்ட் எம்ஆர்னே வச்சுக்கலாம். ஸோ டெசிமல் குவான்டிட்டி ரெக்வயர்டு இந்த இடத்துல தான் இது தேவைப்படும். இது டெசிமல் குவான்டிட்டி ரெக்வயர்ட் 3 decimals தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். 1 2 3. ஸோ இந்த 3 decimalங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பில்லிங் ஸ்கிரீன்ல வந்து குவான்டிட்டி 1ன்னு இருக்கும். அதை வந்து நம்ம லூஸ்ல விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 0.750 0.500. ஸோ இந்த கிராம்ஸ்ல கொண்டு வர்றதுக்காக இந்த 3 decimals எனேபிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான டாக்ஸ் கோட். ஸோ இது வந்து என்னதுல சேல் பண்றீங்க, கேஜிஸ்ல தான் சேல் பண்ணுவோம். ஸோ அதை கிலோகிராம்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரேட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ப்ரைஸ். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ல இது வந்து மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ரைஸ் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. சுகர், ரைஸ், இது எல்லாமே தூர்தால், இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா சேம் செல்லிங் ப்ரைஸ் சேம் எம்ஆர்பி கொடுக்கறது பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்க மல்டிபிள் செல்லிங் மல்டிபிள் எம்ஆர்பி கொடுத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக்குக்கு வந்து பேட்ச் வைஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்க வெயிங் ஸ்கேல்ல வந்து நீங்க அந்த அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ரைஸ் காட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட அதர் டீடைல்ஸ்ல வந்து நான் இந்த இடத்துல இஸ் வேயபிள் நான் எஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி செல் பை விஜய் ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுங்க. விஜய் கேக்குதுங்களா? விஜய் கேக்குதா? ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் சார். ஆக்சுவலா நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, பிரைஸ் டீடைல் போங்க விஜய். சொல்றேன் நானு பிரைஸ் டீடைல்ல பாத்தீங்கன்னா சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி அப்படின்றது ஜென்ரலா எதுக்கு என்ன ப்ராடக்ட்டுக்கு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மட்டும்தான் மேஜரா வைப்பாங்க விஜய். ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மட்டும்தான் வந்து நம்ம அன்னைக்கு டேட் மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வைப்போம். சுகர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா, ஏன்னா நீங்க சுகர்னு போட்டதுனால சொல்றேன், சுகர் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ட் ஐட்டம். நம்மளே வந்து பேக் பண்ணி பார்கோட் எடுத்து ஒட்டி இருப்போம். அந்த பார்கோட தான் நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ண போறோம்.
மேபி நம்ம ஒட்டினப்போ பார்கோட மார்க்கெட்டோட ரேட் வேற இருக்கலாம், ஒரு 1 வீக் கழிச்சு வேற ரேட் மாறி இருக்கலாம். மேபி நீங்க திரும்பவும் பார்கோடு மாத்த போறாங்க அப்படின்னா ரீஸ்டிக்கர் பண்ணிப்பாங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. அந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும் ஜென்ரலா மல்டிபிள் செல்லிங் மல்டிபிள் எம்ஆர்பியே இருக்கலாம். சுகர் இந்த மாதிரி ரீபேக்கிங் பண்ற ப்ராடக்ட் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் கஸ்டமர் நீடை பொறுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். அந்த பிரைஸ் டீடைல்ல மெயின்டைன் செல்லிங் அண்ட் எம்ஆர்பி பை அப்படின்றது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது பேக்டு ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு மல்டி செல்லிங் மல்டி எம்ஆர்பி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த டெய்லி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்க்கு மட்டும்தான் மேஜரா சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் ஜெயக்குமார், நீங்க சொன்னது கரெக்ட். நான் இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேக்டு ஐட்டம் கிடையாது. இப்போ சுகரே வந்து பாத்தீங்கன்னா பின்ல போட்டு வச்சு வெயிட் பண்ணி விற்பாங்க தெரியுமா? சோ அந்த ஐட்டத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைஸ் சுகர் பின்ல லூஸ்ல விற்பாங்கல்ல, அதை சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கேட்டகரிஸ் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, லூஸ்ல நீங்க சுகர் விற்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு என்னென்ன மேண்டேட்டரியா நீங்க கொடுக்கணும்னா, ஐட்டம் பேரு, ஸோ இந்த டெசிமல்ஸ் ரெக்வயர்ட் நீங்க மேண்டேட்டரியா கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதோட டாக்ஸ் பர்சன்டேஜ், அதோட பிரைஸ் அண்ட் மெயின்டைன் செல்லிங் அண்ட் எம்ஆர்பி நீங்க கொடுக்கணும். அது போக இஸ் வெயபிள், எஸ் அண்ட் செல் பை வெயிட். ஸோ பை வெயிட் நீங்க இது மேண்டேட்டரியா செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதோட கேட்டகரிஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லூஸ்ல நீங்க வைக்கக்கூடிய ஐட்டம். இது லைக் வைஸ் இது வந்து எதுக்கெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்னா, வெஜிடபிள் ஐட்டம் நீங்க கொடுத்துக்கலாம். டொமேட்டோவுக்கு இதே கான்செப்ட் தான். வெஜிடபிள், ஆனியன், லைக் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். நீங்க இது வந்து நான் இப்போ ஒரு வெஜிடபிள் ஐட்டம் கிரியேட் பண்றேன், அதுதான் இப்போ நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கேட்டகரி மாஸ்டருக்கு நான் வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து கேட்டகரி வந்து ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு வந்து ஆயில் இருக்கு, ஒன்னு கிராசரிஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வெஜிடபிள் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த கேட்டகரி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஷிஃப்ட் கீபோர்ட்ல லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்கும், அது பிளஸ் சிம்பிள் கீபேட்ல இருக்கும், நம்பர் லாக் அந்த கீபேட்ல. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கேட்டகரிக்கு மாஸ்டருக்கு இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இதுலயே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதை வந்து மெயின் கேட்டகரியா செலக்ட் பண்ணிக்குவேன். F&B அது கீழே வெஜிடபிள்ஸ்ங்கிறது வந்து சப் கேட்டகரியா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கேட்டகரி மேப்பிங் பண்ணும்போது F&B மெயின் கேட்டகரி, அது வந்து இது வந்து வெஜிடபிளா ஃப்ரூட்ஸா, ஸோ அந்த சப் கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பிராண்ட் வந்து நான் இது ஓன் பிராண்ட். நெக்ஸ்ட் இதோட மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் அது நீங்க இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிலோ வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி.
ஸோ இந்த லூஸ் ஐட்டத்துக்குலாம் மெயினாக வந்து பேக்கெட் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் வந்து பேக்கிங் ஐட்டத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஐட்டம் வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ ட்ரேட் அசிஸ்டன் இருக்கு, நீங்க ட்ரேட் அசிஸ்டன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நான் ஃபார் எக்ஸாம்பிள் தூர்தால், நான் அந்த ஐட்டம் நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பல்க் அண்ட் ரீபேக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இது புரிஞ்சுதான்? உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? லூஸ் ஐட்டம் கிரியேட் பண்றதுல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெயபிள் ஐட்டம்ஸ் எதெல்லாம் வெயிட் பண்ணி வைக்கிறீங்களோ அதை நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன், சுகர் அண்ட் டொமேட்டோ. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, ஜெய்குமார் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாரு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பல்க் அண்ட் ரீபேக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஒரு பல்க் ஐட்டம், ரீபேக் ஐட்டம் கிரியேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதுக்கு எத்தனை ஐட்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு பல்க் ஐட்டம் இருக்கணும் உங்களுக்கு டிஃபால்ட்டா. அது கீழே ரீபேக் ஐட்டம் வந்து பேஸ்ட் ஆன் த கன்வர்ஷன். ஸோ இப்போ வந்து நீங்க பேக்கிங் பண்றது 1/4 கிலோவும் பண்ணுவீங்க, 1/2 கிலோவும் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் 1 kg 2 kg. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட ஓன் பிராண்டிங் பேக்கிங்லாம் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரீபேக் ஐட்டமா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தூர்தால் ஆஃப் கேஜி, தூர்தால் 250 கிராம். ஸோ இது எல்லாமே வந்து ரீபேக் ஐட்டமா வரும். தூர்தால் பல்க் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் வந்து பல்க் ஐட்டமா வரும். எதுக்காகனா நீங்க பல்க் ஐட்டத்தை வந்து கேஜி கணக்கில் தான் வாங்குவீங்க, பட் இருந்தாலும் நீங்க பல்கா வாங்குவீங்க, 100 kgs 200 kgs. ஸோ அந்த ஐட்டத்துக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஐட்டத்துல இருந்து நீங்க இதை கன்வர்ஷன் பண்றீங்க. ஸோ அதுதான் இப்போ நான் சொல்லி தர போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய், இப்போ ஒரு விஷயம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 minutes டைம் கொடுங்க. அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா போங்க, ஏன்னா ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போக சொல்றாங்க. ஓகே ஓகே, நான் பார்க்கல, சாரி. ஸோ நான் இப்போ இந்த வெயபிள் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ அதை கேட்டுக்கலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. இது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், மறுபடியும் இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த சுகர் அண்ட் டொமேட்டோ, திஸ் 2 are வெயபிள் ஐட்டம்ஸ் அண்ட் கோல்ட் வின்னர் ரிஃபைன்ட் பேக்டு ஆயில் இஸ் a packed ஐட்டம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பல்க் அண்ட் ரீபேக் ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணுங்க. ஜெய்குமார், வால்யூம் கிளியரா இருக்கா? விஜய், கார்த்தி, உங்களது வால்யூம் கிளியரா தான் இருக்கு. அதனாலதான் சார் கிட்ட கேட்டிருக்கேன், நிறைய சார் கிட்ட. மத்த எல்லாருக்குமே ஏதாவது வால்யூம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. எங்களுக்கும் கிளியரா இருக்குங்க. படூர் நீல்கிரிஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ப்ரொசீட் பண்ணிடலாமா? இந்த மாஸ்டர் கிரியேஷன்ல பல்க் அண்ட் ரீபேக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஜெய். ஸோ இப்போ ஒரு ஐட்டம், நான் பல்க் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ண போறேன்.
சரி, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சாரி, கிரியேட் பண்ணது கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் பேர் வந்து தூர்தால் பல்க், ஓகேங்களா? ஸோ இது ஒரு பல்க் ஐட்டம், அதுக்கு உண்டான பேர் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு நான் டெசிமல் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கடையில் வந்து நீங்கள் இந்த தூர்தாலை வந்து பல்காக வாங்குவீங்க, அதை வந்து நீங்கள் பேக் பண்ணியும் விற்பீங்க, பின்லையும் விற்பீங்க, வெயிட் பண்ணியும் விற்பீங்க. ஸோ அதுக்காக இந்த பல்க் ஐட்டத்தையே வந்து நான் வெயபிள் ஐட்டமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இதுங்க. ஸோ இந்த வெயபிள் ஐட்டத்துக்கு தனியாக ஒன்று கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் இப்போ சொல்ல வரேன் நான். ஸோ பல்க் ஐட்டமே நீங்கள் வந்து வெயபிள் ஐட்டமாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது போக இந்த பல்க் ஐட்டத்தை வந்து நீங்கள் ரீபேக் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு உண்டான டேக்ஸ் என்டர் பண்ணிருங்க. அதே மாதிரி அது என்ன ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவா, அதுக்கு உண்டான ப்ரைஸ் டீடைல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இது நான் வந்து தூர்தால் பல்க்குங்கிறத வந்து நான் வந்து பல்கா வாங்கி நான் லூஸ்ல விற்கிறேன், அதுக்காக நான் இது எனேபிள் பண்ணியிருக்கேன். சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி. ஸோ இது வந்து நீங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் செல்லிங் சேம் எம்ஆர்பி. அதுக்கு உண்டான ரேட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இது வந்து வெயபிள் ஐட்டமா, ஆமா இது வெயபிள் ஐட்டம் நான் கன்சிடர் பண்றேன். அதே மாதிரி இது வந்து நான் வெயிட்ல விற்க போறேன். ஸோ அதுதான் இங்க நான் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ், இதை நான் ரெகுலரா வாங்க விற்கிறேன், அதுக்கு உண்டான கேட்டகரிஸ் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதோட மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேக்கிங் டீடைல்ஸ்ல வந்து இது ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் நான் பல்க்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல இது வந்து நான் எப்படி வாங்கினேன், நான் வந்து கேஜிஸ்ல தான் வாங்குவேன். ஒரு கேஜி தான் எனக்கு பில் ஆகும். பில் பண்ணும்போது நான் இப்போ 50 கேஜி மூட்டை வாங்கினாலும் நான் வந்து 50 கேஜி தான் அவங்களுக்கு பில் பண்ணி தர போறாங்க சப்ளையர். ஸோ அதனால நான் கேஜிஸ்ல ரிசீவ் பண்றேங்காட்டிக்கு நான் வெயிட் இன் கிராம்ஸ் வந்து 1000 கொடுத்துருங்க. அதாவது பெர் கேஜிக்கு வந்து 1000 கிராம்ஸ், அதுதான் இங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மேண்டேட்ரி பல்க் ஐட்டத்துக்கு நீங்க கொடுக்கும்போது அதோட ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் பல்க்னு கொடுத்துக்கோங்க, வெயிட் இன் கிராம்ஸ் வந்து 1000 கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த ஐட்டம் சேவ் பண்ணிக்கோங்க பல்க் ஐட்டம். ஸோ இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ நீங்க ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுல? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ரீபேக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்னும் ஸ்லோவா போகணுமா? கொஞ்சம் ஸ்லோவா போங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நான் இப்போ எனேபிள் பண்ணிக்கிற எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்களா ஐட்டம் மாஸ்டர்ல? நான் அது சாரி அதே கேட்கல. ஸோ அது எனேபிள் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன எங்க போய் எனேபிள் பண்ணணும்னா மேனேஜ் டேப்ல பண்ணணும். கண்ட்ரோல் F4ன்னு இருக்கும் ஷார்ட்கட். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்னென்ன ஃபீல்ட்ஸ் ரெக்வயர்டோ அதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜென்ரல்ல வந்து ஐட்டம் நேம், அதோட ஷார்ட் நேம், அலையர்ஸ், மேனுஃபேக்சர். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்ஷனல், வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணிக்கிறத நீங்களும் எனேபிள் பண்ணிக்கிங்க, அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஐட்டம் நேம், ஷார்ட் நேம், அலையர்ஸ், மேனுஃபேக்சரர் அண்ட் டெசிமல். இந்த நான் ஒரு 6 அட்ரிபியூட்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் டீடைல்ஸ்ல வந்து டோட்டல் ஸ்டாக் இதெல்லாம் எதுவுமே எனேபிள் பண்ணல நான். ஸோ ஜிஎஸ்டியில் வந்து எல்லா அட்ரிபியூட்ஸும் எனேபிள் பண்ணியிருக்கேன். அது நீங்க வந்து பல்காவும் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கனாலும் எனேபிள் ஆகும், டிசேபிள் ஆகும். அப்படி இல்லை டபுள் கிளிக் மவுஸ்ல பண்ணீங்கனாலும் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஸோ இது பண்ணிக்கிங்க. இதுதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. சொல்லுங்க. கார்த்தி, ஒரு 1 minute டைம் கொடுங்க, அவங்க எனேபிள் பண்ணட்டும். அதே போல நம்ம சுகர் சார் வந்து பல்க் கிரியேஷன் பத்தி திரும்ப ஒரு டைம் கேட்டிருக்காரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதே போல நம்ம சாட்ல பாத்தீங்கன்னா சார்லஸ் சார் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, பல்க் கிரியேஷனுக்கும் அந்த லூஸ் சேல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அது ஓகே, நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கிங்க அட்ரிபியூட்ஸ். ஸோ அது நான் ஒவ்வொன்றா எது மேண்டேட்டரியே பண்ணிருக்கணும் அதெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல அதுல ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப் அதோட ஃபீச்சர்ஸ் சொல்லிடுங்க. இப்போ நம்ம மல்டி டேப்ல இருக்கு இல்லையா, அது பதில் சிங்கிள் டேப் என்ன பர்பஸ்க்காக பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப் பண்ணா இந்த ஃபீல்ட் ஆர்டர் வரும்ல, எப்படி ஆர்டர் பண்ணலாம்னு அதுவுமே சொல்லிடுங்க. அவங்க நிறைய ஃபீல்ட் யூஸ் பண்ணல, சிம்பிளா யூஸ் பண்றாங்கன்னும் போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்லிடுறேன். ஸோ ஜிஎஸ்டி டீடைல்ல எல்லா அட்ரிபியூட்ஸும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் டீடைல்ஸ்ல வந்து ரேட் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் பிளஸ் சேல்ஸ் டாக்ஸ் இது ரெண்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் டீடைல்ஸ்ல வந்து எம்ஆர்பி மெயின்டைன் செல்லிங் அண்ட் எம்ஆர்பி பை இதை எனேபிள் பண்ணியிருக்கேன். இதை எனேபிள் பண்றது டிசேபிள் பண்றது நீங்க மவுஸ் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டு. அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி இந்த ரெண்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதர் அட்ரிபியூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட் கீப்பர் மார்ஜின் பர்சன்டேஜும் இஸ் வெயபிளும் செல் பை வெயிட் ஆர் பை யூனிட் இந்த ரெண்டு ஃபீல்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். பிளஸ் அது போக டெய்லி ஆடிட்ஸ் இது வந்து டிஃபால்ட்டா எனேபிள் ஆகிருக்கும், அதை நீங்க எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க இந்த ரெண்டு ஃபீல்டு மட்டும், அட்ரிபியூட்ஸ் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் அட்ரிபியூட்ல வந்து இது டிஃபால்ட்டா எனேபிள் ஆகிருக்கிறது தான், நான் இது புதுசாக இதில் எனேபிள் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் அட்ரிபியூட்ல வந்து டிஃபால்ட்டா இஎன் கோடு அப்படின்னா மேனுஃபேக்சர் பார் கோடும் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் இந்த ரெண்டும் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த சரோஜாங்கிறது வந்து நீங்க எதுவுமே எனேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வந்து இந்த வெர்டிகல் கிடையாது, அதனால இது டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீஆர்டர் டீடைல்ஸ் இதுல வந்து ரீஆர்டர் பண்றதுக்கு வந்து நான் எது எதெல்லாம் வேணுமோ அது மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டே எண்ட் டே சேல்ஸ் இது வந்து ரெண்டும் டிஃபால்ட்டா எனேபிள் ஆகிருக்கிறது. இந்த ரெண்டு அட்ரிபியூட்ஸ் நான் எனேபிள் பண்ணிருக்கிறது வந்து மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேக்கிங் டீடைல்ஸ்ல வந்து பேட்ச் கன்ஃபர்மேஷன் எனேபிள் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட் கன்ஃபர்மேஷனும் பேக்கெட் டேட் கன்ஃபர்மேஷன் செல்ஃப் லைஃப் மினிமம் செல்ஃப் லைஃப் இந்த நாளும் கண்டினியூஸா எனேபிள் பண்ணிருக்கேன். ஸோ அது போக ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். பல்க் ஐட்டம் ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டா எனேபிள் ஆகிருக்கும், ஸோ அது எனேபிள் பண்ணிக்கோங்க. அது போக நான் எனேபிள் பண்ணிக்கிறது வந்து பேஸ் யூஏஎம் சப் ஓஎம் கன்வர்ஷன். இது இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, இது வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்களே வந்து தயாரிக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். கன்வர்ஷன் டைம்ல தான் இது யூஸ் ஆகும், அதனால இது இப்போ தேவையில்லை. ஸோ இந்த பேக்கிங் டீடைல்ஸ்ல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் அது கீழே இருக்கிற நாளும், அப்புறம் பேட்ச் கன்ஃபர்மேஷன் எக்ஸ்பைரி டேட் கன்ஃபர்மேஷன் செல்ஃப் லைஃப் இந்த நாளும். ஸோ இது எல்லாமே எனேபிள் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் வைஸ் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரெண்டு மட்டும் தான் மேண்டேட்டரியா ஃபில் பண்ணுவீங்க, மற்ற எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ். அதே மாதிரி ஐட்டம் நேம் நீங்க மேண்டேட்டரியா ஃபில் பண்ணுவீங்க. இந்த மேனுஃபேக்சர் டெசிமல் இதெல்லாமே வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம், வேணாட்டி ஃபில் பண்ண வேணாம். ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க இப்போ ஃபில் பண்றீங்களோ அதை வந்து நீங்க அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்க பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் F4 மேனேஜ் டேப், அதே மேனேஜ் டேப்ல ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப்னு இருக்கும்.
ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஃபீல்ட் ஆர்டர் இப்போ உங்களுக்கு குரூப் வைஸாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கிறது வந்து நீங்க ஒரே டேப்ல கொண்டு வந்துடுறீங்க. அது நீங்க உங்களுக்கு நீங்க எதெல்லாம் மேண்டேட்டரியா என்ட்ரி பண்ணுவீங்களோ அதுக்கு நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் கிரியேஷன் வந்து நான் ஸ்பீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஐட்டம் நேம், இது ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் தான். இந்த ஃபீல்டை வந்து இழுத்து மவுஸ்ல கிளிக் பண்ணிட்டு இழுத்து மேலேயும் கொண்டு வந்துக்கலாம், கீழேயும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஐட்டம் நேம், அதுக்கப்புறம் நான் பார்கோட் ஸ்கேன் பண்ணுவேன், அதுக்கு உண்டான கேட்டகரிஸ்லாம் நான் மேப் பண்ணுவேன். ஸோ இது டெசிமல் ரெக்வயர்ட் குவான்டிட்டி, செல்லிங் ப்ரைஸ் எம்ஆர்பி கொடுப்பேன், ஜிஎஸ்டி டேக்ஸ் கொடுப்பேன். இது எல்லாமே ஒன் டைம் கான்ஃபிகரேஷன். ஸோ எப்படி நம்மளுக்கு ஒர்க் பண்ணணுமோ ஸ்பீடா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையானங்கிற மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு. எதெல்லாம் நான் வந்து மேண்டேட்டரியா என்ட்ரி பண்ணணும் அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். வேணும் இது இப்போதைக்கு வேணாம் ஆனா சில ஐட்டத்துக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இது வந்து எங்க பண்ணலாம்னா மேனேஜ் டேப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப்னு இருக்கும். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபீல்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பா இருந்தது வந்து ஒரே சிங்கிள் டேப்ல வந்துருச்சு. ஸோ நீங்க அப்படியே என்ட்ரி கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டே வரலாம் வரிசையா. ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ட், அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியா சாஃப்ட்வேர் பண்றதுக்காக இது கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து F4 மேனேஜ் டேப்ல வந்து ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப்ல வந்து ஃபீல்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், ஒரு ஃபீல்டு. ஸோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஐட்டம் கிரியேஷன் வந்து ஸ்பீட் பண்றதுக்கு. ஒரே ஒரு கிளாரிட்டி கேட்டிருக்காங்க. தியாகராஜன் சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பர்ச்சேஸ் செல்லிங்க்கு செப்பரேட் டாக்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றத பத்தி கேட்டிருக்காரு. அது ஜென்ரலா எதுக்காக நம்ம அது முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காம்போசிட் டீலர் இருக்காரு அப்படின்னா 0.5% இப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து எதுவும் கலெக்ட் பண்ண, தியாகராஜன் சார் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காம்போசிட் டீலர் கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஜென்ரலா அவங்க எந்த டாக்ஸும் பர்ச்சேஸ் பண்ண கூடாது. 0% தான் நம்ம கிட்ட இது பண்ணிருக்கணும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கிறது அவங்க 0% தான் கொடுத்துருக்கணும். அப்ப நீங்க சப்ளையரோட ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல காம்போசிட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாவே அவருக்கு ஜென்ரலா ஜிஎஸ்டி டாக்ஸ் பர்சன்டேஜ் 0 தான் எடுக்கும், நாட் அப்ளிகபிள் தான் அது. ஓகேங்களா? இப்ப எப்படி அன்ரிஜிஸ்டர்க்கு 0 எடுக்குதோ அதே போல காம்போசிட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அந்த சப்ளையரை பொறுத்தவரை 0 தான் டாக்ஸ் இன்வெர்ட்ல வரும். அதே நீங்க சேல் பண்ணும்போது ஜென்ரலா ஐட்டம் மாஸ்டர்ல அந்த கமாடிட்டிக்கு என்ன ஜிஎஸ்டி கொடுத்துருக்கீங்களோ அது சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும், இன்க்ளூடடா ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல கூட போடலாம். ஏன்னா அந்த சாட்ல கொஞ்ச நேரம் டைப் பண்ண முடியல, அதனால ஹோல்ட் ஆயிருந்தது. திரும்ப ரீலோட் பண்ணிருக்கேன். சாரி. ஓகே.
ஸோ நான் இப்போ வந்து ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப்ல இருந்து நான் எடுத்துடுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸ்விட்ச் டு சிங்கிள் டேப் கொடுத்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக நான் வந்து மறுபடியும் குரூப் வைஸே போயிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு பல்க் ஐட்டம் கிரியேட் பண்ணேன். அந்த பல்க் ஐட்டம் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் மேண்டேட்டரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது கேட்டிருந்தீங்க, அது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பல்க் ஐட்டத்துக்கு வந்து நீங்க பேர் வந்து தூர்தால் பல்க் அப்படின்னு நீங்க இந்த பேர் நீங்க டிசைன் பண்றது தான். பல்க் ஐட்டத்துக்கு நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இது வச்சுக்கிறீங்க இந்த பேரு. ஸோ தூர்தால் பல்க். நெக்ஸ்ட் அதுக்கு இதே பல்க் ஐட்டத்தை வந்து இப்போ நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, எது லூஸ் சேல்ஸுக்கும் பேக்கட் ஐட்டத்துக்கும் என்ன வித்தியாசம், பல்க்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. பல்க் ஐட்டத்தையே வந்து நீங்க லூஸ் ஐட்டமாவும் விற்கலாம். ஓகேவா? ஸோ அது நீங்க இங்க டிஃபைன் பண்றதை பொறுத்து தான் அது ஒர்க் ஆகும் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஐட்டம் வந்து நான் பல்கா மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு இது விற்கிறதுக்கு வேணாம், ஒன்லி பர்ச்சேஸ் இன்வர்டுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க இந்த பல்க் ஐட்டத்தை வந்து நீங்க அலோ ஒன்லி ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அந்த பல்க் ஐட்டத்தை வந்து ஒன்லி பர்ச்சேஸுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வந்து ரீபேக்கும் பிளஸ் அது போக அதான் ரீபேக் ஐட்டத்துக்கு கன்வர்ஷனுக்கு நீங்க எடுத்துக்கலாம் அது வந்து ஸ்டாக்கு. பட் ஆனா அந்த ஸ்டாக் வந்து நீங்க சேல் பண்ண முடியாது. அந்த ஸ்டாக் வந்து இப்ப நீங்க இந்த டெசிமல் அலோ பர்ச்சேஸ் வந்து அலோ சேல்ஸ் வந்து நோ கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து நீங்க சேல் பண்ண முடியாது. அதே மாதிரி பர்ச்சேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்டது வந்து லூஸ் சேல்ஸுக்கு பல்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்க. பல்க் அப்படிங்கிறது வந்து பல்க் ரீபேக் கான்செப்டுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ்ல பல்க்னு கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட லூஸ் சேல்ஸுக்கு வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸும் கிடையாது. லூஸ் சேல்ஸுக்கு வந்து நீங்க இந்த டெசிமல்ஸ் ரெக்வயர்டு இன் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கிற ஃபீல்ட்ல நீங்க 0க்கு பதிலாக 3 கொடுத்துட்டீங்கன்னாவே ஸோ அந்த ஐட்டம் வந்து லூஸ் சேல் ஐட்டமா கன்சிடர் ஆயிருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா சார்? ஜெயக்குமார், இதுல நீங்க இன்புட் ஏதாச்சும் கொடுக்கணுமா? இதுல அவர் கேட்ட கேள்விக்கு இல்ல இது பண்ணியாச்சு. இதுல அடுத்த வாட்டி சொல்லும் போது இந்த பேஸ் யூஎம் சப் யூஎம் இருக்கு இல்லையா, அது நீங்க செக்யூரிட்டி மேனேஜர்ல எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணாதான் வரும். அது பண்ணிட்டு அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக அது கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. தியாகராஜன் சார் கேட்டிருக்காரு, அதனால அதை பத்தியும் சொல்லிடலாம். அதே போல ப்ராடக்ட் இமேஜ பத்தி சிலர் கேட்டிருக்காரு, பாண்டியராஜன் சார், அதை பத்தியும் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ப்ராடக்டோட இமேஜ் இது வந்து நீங்க வந்து மெயினா வந்து உங்களோட பில்லிங் ஸ்கிரீன்லயே டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பில்லிங் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐட்டம் என்ட்ரி, நீங்க ஐட்டம் செலக்ட் பண்றது வந்து ஸ்கேன் பண்ணியும் பண்ணிக்கலாம், என்ட்ரி பண்ணி ஐட்டம் சர்ச் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐட்டம் பேர் தெரியல, ஐட்டம் பேர் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க, ஆனா இமேஜ் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐட்டம் செலெக்ஷனுக்காக மெயினா யூஸ் ஆகுது. இது வந்து பர்ச்சேஸ் டைமா இருந்தாலும் சரி, சேல்ஸ் டைமா இருந்தாலும் சரி, இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் விண்டோ வரும். ஸோ நீங்க எந்த ஃபோல்டர்ல இமேஜ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இது ஃபிட் ஆகும். இது வந்து ஐட்டம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மெயினா யூஸ் பண்றோம் இமேஜ். ஸோ இது வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பல்க் ஐட்டத்துக்கே வந்து அதோட டாக்ஸ் டீடைல்ஸ், வெதர் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ், சேம் செல்லிங் அண்ட் எம்ஆர்பி, செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் பல்க் ஐட்டத்தை வந்து நான் வந்து லூஸ் சேல்ஸுக்கு யூஸ் பண்ண போறேன், அதுக்காக நான் இதை எனேபிள் பண்ணியிருக்கேன். இது வேணாட்டி நீங்க 0 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேஸ் வேரியபிள் வந்து நோ கொடுத்துக்கலாம். செல் பை வெயிட் வந்து யூனிட் பை யூனிட்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நான் சேல் பண்ண போறது கிடையாது இந்த பல்க் ஐட்டத்தை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். லூஸ் சேல்ஸ் நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது நீங்க எனேபிள் பண்ணணும். இந்த டெசிமலும் செல் பை வெயிட் அண்ட் செல் பை யூனிட் திஸ் வேரியபிள், இந்த 3 இது அட்ரிபியூட்ஸும் நீங்க எனேபிள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க எப்போ போல டிசேபிள் பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா இந்த பல்க் ஐட்டம் கிரியேஷன்ல?
நான் இன்னும் ஸ்லோவா போகணுமா? பல்க் ஐட்டத்துக்கு வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் பல்க்னு கொடுக்கணும். இது மேண்டேட்ரி. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரீபேக் பண்றதுக்கு வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஒரு ரீபேக் ஐட்டம் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். எதுக்காக இந்த இடத்துல நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் பல்க்னு கொடுத்தேன். அதை நான் வந்து மேப் பண்ண போனோம். ரீபேக் ஐட்டத்துல மேப் பண்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கார்த்தி, அதே போல இப்ப அந்த டெசிமல் குவான்டிட்டி ரெக்வயர்ட் எதுக்காக பல்க் ஐட்டத்துல கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிடுறேன் சார். இப்ப நம்ம பல்க் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு மேபி சிலது வேஸ்டேஜ் ஆயிருக்கலாம், இன்டர்னல்லா வேஸ்டேஜ் ஆயிருக்கலாம், இல்லையா நம்ம மூட்டை அந்த சாக்கு மூட்டை வாங்கும்போது சுகர் வந்து 50 kg மூட்டையா வாங்குவோம். பட் ஆனா அந்த சாக்கு பையோட எடை மேபி 1/2 கிலோ இல்ல 1/4 கிலோ போயிருக்கலாம், இல்ல 1/2 கிலோ போயிருக்கலாம். மேபி ஏதாவது கீழே டேமேஜ்னால கீழே கொட்டி சிந்தி போயிருக்கலாம். அதனால ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வேஸ்ட் ஆயிருக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அந்த பல்க் ஐட்டத்துல இருந்து டெசிமலா யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால வேஸ்டேஜ் என்ட்ரியில போட முடியும் இல்லையா? அதனால ஜென்ரலா எல்லா பல்க் ஐட்டத்துக்குமே டெசிமல் குவான்டிட்டி ரெக்வயர்ட் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ரீபேக்கிங் ஐட்டத்துக்கு கொடுக்க தேவையில்ல. ஏன்னா அது எப்பவுமே நம்ம சிங்கிள் பீஸா தான் விற்க போறோம், பீஸ் பை பீஸா தான் விற்க போறோம். அதனால ரீபேக்கிங் கொடுக்க தேவையில்ல. பல்க் ஐட்டத்துக்கு டெசிமல் குவான்டிட்டி. ஜெயக்குமார், உங்க வாய்ஸ் கேட்கல. கார்த்தி, இப்ப கேக்குதா? கேக்குது. கார்த்தி, கேக்குதுங்களா? கேக்குது. நான் சொன்னது எதுவுமே கேட்கலையா? இல்ல நீங்க கரெக்டா அந்த நான் இதுக்கு முன்னாடி அந்த பல்க் ஐட்டத்துக்கு எதுக்கு டெசிமல் போடுறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் கேட்டது, வேஸ்டேஜ் என்ட்ரி வரை கேட்டது. ஓகே, அதை சொல்லிடுறேன் நானு. பல்க் ஐட்டத்துக்கு சரி பல்க் ஐட்டத்துக்கு எதுக்கு டெசிமல் குவான்டிட்டி 3 கொடுக்குறோம் அப்படின்னா, வேஸ்டேஜ் என்ட்ரி நடக்கும். ஜென்ரலா ரீபேக்கிங் பண்ணும்போது வேஸ்ட் ஆகலாம், இல்லையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது இடம் மேபி ஒரு 100 கிராம் 200 கிராம் கம்மியா கூட வந்திருக்கலாம், பிகாஸ் ஆஃப் டேமேஜ்னாலயோ இல்ல இதனாலயோ. அப்ப நம்ம அந்த என்ட்ரி வந்து வேஸ்டேஜ் என்ட்ரியில போடணும் இல்லையா? நம்மளோட சாஃப்ட்வேர் படி இன்வென்ட்ரி கரெக்டா டேலி பண்ணணும் இல்லையா? அதுக்காக வேஸ்டேஜ் என்ட்ரியில ஒரு கிராமேஜ் கணக்குல தான் வேஸ்டேஜ் போடுவீங்க அப்படின்னா, அப்ப டெசிமல் குவான்டிட்டி இருந்தாதான் உங்களுக்கு அந்த டெசிமல் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல வரேன். பல்க் ஐட்டம் எல்லாத்துக்குமே டெசிமல் குவான்டிட்டி 3 போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுதுங்களா ஜெயக்குமார் சொன்னது? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து டிஃபால்ட்டா எல்லா ஸ்க்ரீன்லயுமே வந்து நம்மளோட குவான்டிட்டி வந்து 1 தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்க டெசிமல்ஸ்ல எனேபிள் பண்றதுக்கு வந்து இந்த டெசிமல் ரெக்வயர்ட் குவான்டிட்டி நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி வெயபிள் ஐட்டத்துக்கு பல்க் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க இது கொடுத்தாகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க கிராம் கணக்குல வந்து வேஸ்ட் என்ட்ரி போடுறதுக்கோ இல்ல சேல் என்ட்ரி பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கிராம் கணக்குல வந்து நீங்க குவான்டிட்டி வந்து நீங்க விற்கிறீங்க, இல்ல நான் வேஸ்டேஜ் என்ட்ரி போடுறேன் அப்படிங்கிற போது இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இதுல டவுட்ஸ் இருக்குங்களா? நெக்ஸ்ட் ரீபேக் ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறோம்னா, ஜெயக்குமார் நான் ப்ரொசீட் பண்ணலாமா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒரே நிமிஷம். டீம் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சாட்ல போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க கார்த்தி. நம்ம சாட்ல ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். ஓகேங்க ஜெயக்குமார். தேங்க்யூ சார்லஸ். ஸோ இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்றது வந்து மேண்டேட்ரியா வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இமேஜ் வந்து நீங்க மேண்டேட்ரியா வைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. அது ஆப்ஷனல் தான். எப்பவுமே வேணா கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் மேண்டேட்ரியா இருக்கிறதுக்கு. ஆனா இப்போதைக்கு கான்ஃபிகரேஷன் இல்லை.
QR கோட் ஆப்ஷன் பார்கோட்ல பிரிண்ட் பண்றதுக்கு வைக்கிறதுக்கு முடியாது. QR கோட் வந்து நம்மளுக்கு இன்னும் டிசைன் பண்ணல. நம்மளதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைன் பார்கோடு தான் வரும். நீங்க உங்களோட ஓன் பார்கோட் ஐட்டம் வைஸ் பிரிண்ட் பண்றதுக்கு. ஸோ பில்லிங்க்கும் இமேஜுக்கும் வந்து ஸ்பீட் கேட்டிருக்கீங்க. ஸோ எங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் வந்து இமேஜ் லோட் பண்ணும்போது அது வந்து பேக் எண்ட்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பில்லிங் ஸ்கிரீனுக்கும் வந்து இதுக்கும் வந்து என்ன பிரச்சனையாகும், அது ஸ்பீடு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது இமேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பல்க் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரீபேக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸோ பல்க் ஐட்டத்தோட நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா தூர்தால் பல்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரீபேக் ஐட்டம், இதுக்கு உண்டான ரீபேக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐட்டம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வின்னர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது கோல்டு வின்னர் பிராண்ட்ல வந்து ஆல்ரெடி ஐட்டம் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஐட்டம் டீடைல்ஸ்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இது ஒரு கான்ஃபிகரேஷன் தான். இந்த கான்ஃபிகரேஷனும் வந்து நீங்க எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் ஐட்டம் பேர் டக்குன்னு அடிக்கணும், எனக்கு பழசு வந்து செலக்ட் பண்ண வேணாம். எதுக்கு இந்த பழசு செலக்ட் பண்றதுக்கு வச்சிருக்கோம்னா இப்போ ஒரே மாதிரி ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி டேக்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படிங்கிற பட்சத்துல தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ப்ரீவியஸ் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேண்டேட்டரியான எதுவோ அதெல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைஸ்லாம் வந்து டிஃபால்ட்டா அது வந்து 0 தான் எடுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க ப்ரைஸ் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் தான். இந்த கான்ஃபிகரேஷன் வேணாட்டி நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிக் ஆப்ஷன் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரீனுக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ல போய் நீங்க எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லோட் ஐட்டம் வைல் ப்ரெஸிங் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸா அந்த பேர்ல என்னென்ன ஐட்டம் கிரியேட் ஆயிருக்கோ எல்லாமே லிஸ்ட் அவுட் இருக்கும். இல்லை எனக்கு இது வேணாட்டி இது நோ கொடுத்துக்கலாம். நீங்க நோ கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்க டைரக்டா பேர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மெயினா இந்த ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகும்னா சார், இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 3 ரோசஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராமேஜஸ் இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா டாக்ஸும் ஒண்ணுதான், HSN கோடும் ஒண்ணுதான், கேட்டகரியும் ஒண்ணுதான். அப்படின்ற கேசஸ்ல நான் அத்தனைக்கும் தனித்தனியா கிரியேட் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்பேஸ் பார் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் ஆகும். அதுல 3 ரோசஸ் டைப் பண்ணிட்டு அந்த கிராமேஜ் மட்டும் நான் புது ஐட்டமா கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து டூப்ளிகேட் ஐட்டம், அதாவது சேம் ஐட்டம் வித் டிஃப்ரெண்ட் கிராமேஜ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஈஸியஸ்ட் வே தான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் இது உங்களுக்கு பண்ணி காட்டும் போது புரியும். இப்போ தூர்தால் ஐட்டம் நான் ஒரு ரீபேக் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இன்னும் 2-3 ரீபேக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு. ஸோ இது எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்க எஸ்கேப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து லோட் ஆகாது. இந்த இடத்துல நான் தூர்தால் 250 கிராம். ஸோ இதுக்கு நீங்க டெசிமல்ல எனேபிள் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து பேக்டு ஐட்டம். ஸோ பேக்டு ஐட்டத்துக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இதோட டாக்ஸ். அதே மாதிரி இந்த பேக்டு ஐட்டத்துக்கு வந்து மல்டிபிள் செல்லிங் மல்டிபிள் எம்ஆர்பி நீங்க கொடுக்கணும். அதான் டிஃபால்ட். மேக்ஸிமம் பேக்டு ஐட்டம் எல்லாத்துக்குமே மல்டிபிள் செல்லிங் மல்டிபிள் எம்ஆர்பி கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ 250 கிராம் அதுக்கு உண்டான ரேட் என்னவோ அதை நான் இங்கே என்ட்ரி பண்றேன். ஸோ அதே இந்த அட்ரிபியூட்ஸ் எதுவுமே தேவைப்படாது அதுக்கு. அதே மாதிரி இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் பார்கோடு, நம்மள இருந்து நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பார்கோடு. ஸோ இந்த ரீபேக் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பார்கோட் டிசைன் அது எல்லாமே நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல வந்து கண்டிப்பாக பண்ணி தருவோம்.
உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்கோட் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேட்டகரிஸ் க்ராசரிஸ் மேப் பண்ணியிருக்கேன். டால்ஸ் சப் கேட்டகரி, பிராண்ட் வந்து ஓன் பிராண்ட். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நான் வந்து செல்ஃப்ல எவ்வளோ பேக்கெட் எனக்கு மினிமமாக வேணும். இப்போ 250 கிராம் நான் இப்போ செல்ஃப்ல வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு 50 பேக்கெட்ஸ்னாச்சும் வேணும் மினிமம். மேக்ஸிமம் வந்து ஒரு 100 இருக்கணும். ஸோ மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் அது டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து பேக்கெட் டேட்டு மேண்டேட்டரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பைரி வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பேக்கெட் டேட் நான் இப்போ வந்து இதை எப்போ பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது டேஸ் பேஸில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ டோட்டலாக இது வந்து ஒரு 3 months, சாரி 6 months நான் வச்சிருக்கேன் அப்படின்னா செல்ஃப் லைஃப் நான் 6 months சொல்கிறேன் பேக்கெட் ஐட்டம் தூர்தால். ஸோ அது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ்ல வந்து ரீபேக்கேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா பல்க் கோடுன்னு கேட்கும். ஸோ இந்த பல்க் கோடு இடத்துல ஒரு என்ட்ரி கொடுங்க, பல்க் ஐட்டம் நேம் வரும். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு பல்க் ஐட்டம் தான் இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த நேம் டைரக்டா லோட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் காட்டும். எத்தனை பல்க் ஐட்டம் இருக்கோ அத்தனையும் காட்டும். நீங்க இதுக்கு உண்டான பல்க் ஐட்டம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட வெயிட் இன் கிராம்ஸ் இது மேண்டேட்ரி. இது வந்து கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு மெயினா யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 250 கிராம் ஐட்டம், அதனால 250 அப்படின்னு கொடுக்குறேன். பேஸ்ட் ஆன் த கேஜிஸ் தான் நீங்க கிராம்ஸ் தான் கொடுக்கணும். எவ்வளோ கிராமோ அது மட்டும் நீங்க இங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையா. ஐட்டம் பேர் வந்து தூர்தால் 250 கிராம் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரீபேக் ஐட்டம். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன ஷார்ட் நேம் அலைஸ் அதெல்லாம் தேவையில்லை இந்த ஐட்டத்துக்கு. ஸோ அதனால நான் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ். ஸோ இதுக்கு என்ன டேக்ஸ் பர்சன்டேஜோ அது நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் இது வந்து யூனிட்ல தான் விற்க போறேன், பேக்கெட்டாக தான் விற்க போறேன். அதனால ஜிஎஸ்டியும் யூனிட்னு இருக்கு. ரேட் வந்து நான் இன்க்ளூசிவா தான் கொடுக்குறேன் இந்த ஐட்டத்துக்கு, அதனால எஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் டீடைல்ஸ். ஸோ இப்போ வந்து பல்க் ஐட்டம் 1 kg நான் வந்து 118 கொடுத்துருக்கேன். ஸோ இது ரீபேக்கேஜ் ஐட்டம் 250 கிராமுக்கு வந்து எவ்வளோ ரேட் வருதோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. 45 rupees ஃபார் எக்ஸாம்பிள் 180க்கு நான் விற்க போறேன்னா 45க்கு நான் கேஜிக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டேன், டிவைட் பை 4 போட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதான் ப்ரைஸ் டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல மேண்டேட்ரி வந்து மல்டிபிள் செல்லிங் அண்ட் மல்டிபிள் எம்ஆர்பி. ஸோ இது நீங்க வந்து மேண்டேட்ரியா கொடுக்கணும், பிகாஸ் இது வந்து பேக்கட் ஐட்டம். ஸோ இந்த அதர் டீடைல்ஸ் நான் எதுவுமே செலக்ட் பண்ணல, இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் அட்ரிபியூட்லயும் நான் எதுவும் செலக்ட் பண்ணல. கேட்டகரி டீடைல்ஸ்ல வந்து இதுக்கு உண்டான கேட்டகரி என்னவோ அதை நான் மேப் பண்ணிருக்கேன், கிராசரிஸ், டால்ஸ், ஓன். நெக்ஸ்ட் ரீஆர்டர்ல வந்து இதோட மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் கொடுத்துருக்கேன். பேக்கிங் டீடைல்ஸ்ல வந்து பேக்கெட் டேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னைக்கு பேக் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறோமோ அந்த டேட் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த டேட்ல இருந்து 180 days வந்து எக்ஸ்பைரி கொடுத்துருங்க. ஸோ இன்னைக்கு டேட்டு நான் இப்போ இன்னைக்கு ஒரு 250 கிராம் 50 குவான்டிட்டி பிரிண்ட் பண்ணேன்னா அதுக்கு இன்னைக்கு டேட் பிரிண்ட் ஆகும் பேக்கெட் டேட்ல. அதுல இருந்து 180 days கால்குலேட் ஆகி எக்ஸ்பைரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ்ல வந்து இது ரீபேக்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி பல்க் கோட்ல வந்து தூர்தால் பல்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது தூர்தால் பல்க் வந்து நீங்க இது வந்து ஒரு டிராப் டவுன் தான். ஸோ நீங்க என்ட்ரி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகும். நீங்க அதுல இருந்து வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்க என்ட்ரி பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா 250 கிராம், அதாவது இந்த ஐட்டம் இது வந்து ஒரு 250 கிராம் ஐட்டம் பேக்கெட்டு, அதுக்கு உண்டான வெயிட் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன் 250 கிராம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 250 கிராம் ஐட்டம் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலயே வந்து ஒரு 1/2 kg ஐட்டம் கிரியேட் பண்றேன், தூர்தால் 1/2 kg. ஸோ இப்போ நான் வந்து தூர்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ரீபேக் ஐட்டம் பல்க் ஐட்டம் ரெண்டுமே காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ரீபேக் ஐட்டம் 1/2 kg தான் கிரியேட் பண்ண போறேன், அதனால நான் தூர்தால் 250 செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல நேம் நான் எடிட் பண்ணிக்கலாம்.
மற்றபடி எல்லா டீடைல்ஸும் டேக்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிருக்கும். ஒன்லி த பிரைஸ் டீடைல்ஸ் மட்டும் நீங்க கொடுக்கணும். 90 rupees செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி. அதே மாதிரி இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ். அந்த அந்த ஐட்டத்துக்கு என்ன டிஃபால்ட் வேல்யூஸ் இருந்ததோ அதே தான் எடுத்துக்கும். கேட்டகரிஸும் நீங்க எதுவும் மேப் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி பழைய அந்த தூர்தல் 250 ஐட்டத்துக்கு என்ன மேப் ஆயிருந்ததோ அதே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து 1/2 kg வந்து 25 பேக்கெட்ஸ் போதும். ஒரு 75 பேக்கெட்ஸ் மேக்ஸிமம், மினிமம் மேக்ஸிமம். இதெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்க ரேக்குக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி பேக் டேட் கன்ஃபர்மேஷன் நான் அந்த ஐட்டத்துக்கு கொடுத்ததே தான் இந்த ஐட்டத்துக்கும் லோட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக நீங்க பார்க்க வேண்டியது ஒன்லி இந்த கன்வர்ஷன் மட்டும் தான் நீங்க மாற்றணும். ஏன்னா நீங்க 250 கிராம் ஐட்டம் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதனால கன்வர்ஷன் வந்து 215 வந்திருக்கு. நான் இந்த இடத்துல 500 போட்டு நான் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஐட்டம் இப்போ நான் தூர்தல் 500 கிராம் ஐட்டம் வந்து வித்தின் 30 செகண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதோட யூஸ் புரிஞ்சுதுன்னா நீங்க வந்து பல ஐட்டம் வந்து இப்போ ஒரே மாதிரி ஐட்டம் நீங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் இதில் 1 kg கிரியேட் பண்றோம்னா இருந்தாலும் வித்தின் 30 செகண்ட்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிடலாம். தூர்தல் 1/2 kg செலக்ட் பண்றேன், அதோட பேரை மட்டும் மாத்திட்டு அதுக்கு உண்டான ரேட் என்னவோ அதை கொடுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போனோம்னா சொல்லுங்க, நான் அதை ஸ்லோ பண்ணிக்கிறேன். 1 kg இந்த டாக்ஸ் பர்சன்டேஜ், இதோட பிரைஸ் டீடைல்ஸ் 1 kg வந்து நான் 180 கொடுத்துருக்கேன். ஸோ அதோட கேட்டகரி டீடைல்ஸ், ஸோ மினிமம் ஸ்டாக் மேக்ஸிமம் ஸ்டாக் அதே தான் நான் கொடுக்குறேன் 1/2 kg என்னவோ. அதே மாதிரி பேக் டேட் கன்ஃபர்மேஷன் வந்து பலஸ் என்னவோ அதே தான் நான் வச்சிருக்கேன். ரீபேக்கேஜ் இதில் செலக்ட் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் பல்க் ஐட்டம் தூர்தால் பல்க்குங்கிறத நீங்க மேப் பண்ணணும். இந்த இடத்துல கன்வர்ஷன் வெயிட் வந்து நீங்க 1000 கொடுக்கணும், பிகாஸ் இது வந்து 1 kg ஐட்டம். இதே வந்து நான் 2 kg பேக் பண்றதுனாலும் நீங்க அந்த இடத்துல 2000 கொடுக்கணும் கன்வர்ஷன் இன் கிராம்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பல்க் ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு கீழே 3 ரீபேக் ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு நான் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ஐட்டம் மாஸ்டர்ல இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வகையான ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பேக்டு ஐட்டம், அதாவது மேனுஃபேக்சர் பார்கோட் உள்ள ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன், கோல்டு வினர் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நெக்ஸ்ட் வெஜிடபிள், அப்புறம் கிராசரி ஐட்டம், இந்த 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலயே வந்து பல்க் அண்ட் ரீபேக் ஐட்டம் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்க. ரீபேக் ஐட்டம் மறுபடியும் வேணா கிரியேட் பண்றது காமிக்கிறதுனால இன்னொரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கார்த்தி ஒரு 2 minutes அவங்க டைம் கொடுங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம தியாகி சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சேம் கான்செப்ட் தான். நீங்க பல்க் ஐட்டம் எப்படி பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான் இவர் வந்து நான் ஃபுட் ஐட்டம்க்கு கேட்டிருக்காரு. அதே கான்செப்ட் மாதிரியே ஒரு சினாரியோ சொல்லுங்க. ஓகே. சரி, நீங்க ஒரு வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அக்னாலஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம் சார். ஓகே கார்த்தி, அடுத்து இப்ப நம்ம தியாகராஜன் சார் கேட்டார் இல்லையா, அந்த கான்செப்ட் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரீபேக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்ல இது ரீபேக் பண்ணுங்க, ரீபேக் பண்ணி முடிச்ச பிறகு கூட அந்த கான்செப்ட் சொல்லுங்க. இப்போ பல்க் ஐட்டத்துக்கு இன்வென்ட்ரி இன்வெர்ட் போடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி போறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஏன்னா எல்லாரும் ஜென்ரலா இப்போ
ஷாப் பில்ட் பண்ண ஆரம்பிக்க போறாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்ல ஏத்துவாங்க இல்லையா, அதனால ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி ரீபேக் பண்றதுன்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஜெய். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு பல்க் ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கீழே வந்து ஒரு 3 ரீபேக் ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி நான் இந்த பல்க் அண்ட் ரீபேக்கேஜ் கான்செப்ட் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ பிஃபோர் தட் ஸ்டாக் வேணும். ஏன்னா இப்போ எல்லா ஐட்டத்துக்கும் வந்து ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு நம்ம ஸ்டாக் என்ட்ரி பண்ணணும். ஸோ ஸ்டாக் வந்து நீங்க இன்வெர்ட் பண்றது வந்து பர்ச்சேஸ் இன்வெர்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்டா ஷாப்ல இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் நீங்க இன்வெர்ட் பண்றதுக்கு வந்து இன்வென்ட்ரி ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரியில பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து இந்த சாஃப்ட்வேர் மூவ் ஆகுறீங்க. ஸோ அதுல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து இதுல ஓப்பனிங் ஸ்டாக்கை நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் நம்மளோட சாஃப்ட்வேர்ல. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது, இன்வென்ட்ரி ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி. ஸோ இதுல நான் அந்த பல்க் ஐட்டம் இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து தூர்தாரில் ஒரு 100 கிலோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த இதுல வந்து இந்த என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துற மறுபடியும் இன்வென்ட்ரியில ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி, இதோட ஷார்ட்கட் வந்து Ctrl+O. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் பேஜ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இது பிளாங்கா இருக்கும். நீங்க இதுல வந்து என்ட்ரி கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு LOV வரும். இந்த பேர் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஐட்டம் மாஸ்டர்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த LOVல. இதுல வந்து நான் தூர்தால் பல்க் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து என்கிட்ட இப்ப வந்து ஸ்டோர்ல வந்து ஒரு 150 kgs இருக்கு ஸ்டோர். ஸோ அந்த 150 நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதுல நீங்க டெசிமலாவும் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 150.5 அதாவது 150.500 கிராம் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட், ஸோ இந்த காஸ்ட் வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். இந்த ஸ்டாக்கு இதுதான் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரியில. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா வரும் ஒரு 35%. அதனால அந்த காஸ்டே நான் கொடுத்துட்றேன். செல்லிங் ப்ரைஸ் MRP கொடுத்துட்டு நான் இந்த இதுக்கு பல்க் ஐட்டத்துக்கு வந்து ஒரு 150 kg வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டாக் என்ட்ரி. இதே மாதிரி நீங்க மல்டிபிள் ஐட்டத்துக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பல்க் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு கோல்டு வின்னர்ல இப்போ நான் ஸ்டாக் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து எங்கிட்ட ஒரு இப்போ 50 லிட்டர் இருக்குது அப்படின்னா அந்த 50 லிட்டர் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க டெசிமல்ல கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க அந்த டெசிமல் எனேபிள் பண்ணல. இது வந்து பேக்டு ஐட்டம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து இதுக்கு நான் பேக்டு டேட் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த 50 குவான்டிட்டிக்கு வந்து MRP பேக்டு டேட் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த பேக்டு டேட் வந்து நான் இன்னைக்கு டேட்டே கொடுக்குறேன், இல்லை ப்ரீவியஸ் டேட் மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் கழிச்சுதான் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நான் 1/1/2020 7 நாளுக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் ஆன ப்ராடக்ட் நான் இப்போ என்ட்ரி பண்ணியிருக்கேன் சிஸ்டத்தில். இதெல்லாமே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி. அதாவது அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற க்ளோசிங் வந்து நாங்கள் இதில் ஓப்பனிங் எடுத்துக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது ஒன்றும் இல்லை, ஐட்டம் செலக்ட் பண்றீங்க, எவ்வளோ உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கோ அதை நீங்க என்ட்ரி பண்றீங்க. அதோட பர்ச்சேஸ் காஸ்ட், செல்லிங் பிரைஸ், MRP இதெல்லாம் என்ட்ரி பண்றீங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல 250 கிராம் 500 கிராம், ஸோ அதுக்குமே நீங்க இதுல செலக்ட் பண்ணி ஸ்டாக் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பல்க் ஐட்டத்தை மட்டும் என்ட்ரி பண்றேன். உங்களுக்கு ரீபேக் கான்செப்டுக்காக அதை நான் வச்சிருக்கேன் ஸ்டாக் என்ட்ரி பண்ண. ஸோ இதை இப்போ நீங்க சேவ் பண்ணிக்கலாம் F6. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? வெயிட் பண்றேன், டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ இந்த கோல்டு வின்னர் ஐட்டத்துக்கு வந்து நான் பேக் டேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஐட்டம் மாஸ்டர்ல. அதனாலதான் உங்களுக்கு இங்க பேக் டேட் காட்டுது, கேட்குது ஸ்டாக் என்ட்ரி பண்ணும்போது.
ஸோ ஐட்டம் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த கோல்டு வின்னர் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் பேக்கிங் டீட்டெயில்ஸில் வந்து பேக் டேட் கன்ஃபர்மேஷன் நான் டேஸ் பேஸ்டு கொடுத்துருக்கேன். ஸோ செல்ஃப் லைஃப் 180. ஸோ இந்த ஐட்டம் செலக்ட் பண்ணி நான் இப்போ இந்த ஸ்டாக் என்ட்ரி பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் டேட்டுக்கு தான் வந்து போய் நிற்கும். ஸோ பேக்கெட் டேட் நான் என்ட்ரி பண்ணிட்டேன். எக்ஸல்ல இருந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதோட மாஸ்டர் டேட்டா ஃபைல் இருக்கு எங்ககிட்ட. அந்த டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு. ஜெயக்குமார் அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா டெம்ப்ளேட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? இல்ல அது இந்த இதுல வேணாம், நம்ம அத இது செப்பரேட்டா கூட வைப்போம். நீங்க ஓகே ஃப்ளோ படி போங்க. சார் ப்ளீஸ் ரிப்பீட்னு கேட்டிருக்காரு. அதை மட்டும் என்ன டாபிக்ன்றத சொன்னாருன்னா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே சார், என்ன டாபிக் சார்? அர்ஷினி என்டர்பிரைஸ் சார். ஐ திங்க் ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி. ஆமா, ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி திரும்ப சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க சார். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ப்ராடக்ட் இன்வென்ட்ரியில ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரியில செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க ப்ராடக்ட்டை எப்படி செலக்ட் பண்ணலாம்னா என்ட்ரி கொடுத்துக்கோங்க. கீபோர்டில் என்ட்ரி கொடுத்தாவே உங்களுக்கு எல்ஓவி லிஸ்ட் அவுட் ஆகும். எல்ஓவிங்கிறது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அதில் என்னென்ன ஐட்டம் நம்ம ஐட்டம் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணோமோ எல்லா ஐட்டம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ண போகிறது தூர்தால் பல்க். இதில் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 125.5 கிராம்ஸ் இருக்கு, கேஜிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான காஸ்ட் அது என்னவோ. இப்போ இந்த காஸ்ட் நீங்க எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் இது மேலேயே டைப் பண்ணுங்க. நம்பர் டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு எடிட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது நான் வாங்குறது வந்து 120 rupees வாங்குறேன். இவ்வளவு காஸ்ட் நான் வாங்குறேன். வாங்கிட்டு அதோட செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி அதுவும் நீங்க இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 180 நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இல்ல இது வந்து நான் விற்க போறது வந்து ஒரு 200 ரூபாய்க்கு விற்க போறோம்னா நீங்க ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கிளியர் ஆயிரும். இப்போ நான் 200 ரூபாய்க்கு விற்க போறோம்னாலும் நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இப்போ பேக்டு ஐட்டம் நான் ஸ்டாக் என்ட்ரி பண்ண போறேன். கோல்டு வின்னர் ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் 1 liter செலக்ட் பண்ணிட்டு நான் 50 பீசஸ் நான் என்ட்ரி பண்ண போறேன். என்கிட்ட வந்து இப்போ ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அதை என்ட்ரி பண்றேன். எவ்வளோ பீசஸோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க பீசஸ் வைஸ். அதுக்கு உண்டான காஸ்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்டர் தான். நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆன் த கான்ஃபிகரேஷன் ஐட்டம் மாஸ்டர் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஐட்டம் செலக்ட் பண்ண குவான்டிட்டி கொடுத்தேன். செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கர்சர் அதுக்கேற்ற மாதிரியே மூவ் ஆகும் உங்களுக்கு. இந்த இடத்துல பேக்கெட் டேட் வந்து நான் 1/1/2021 பேக்கெட் ஆயிருக்கு. அந்த இது நான் இப்போ ரிசீவ் பண்றேன். ஸோ அதே மாதிரி சுகர் ஒரு 50 kgs எங்கிட்ட ஸ்டாக் இருக்கு. அதுக்குண்டான செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி நீங்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா கர்சர் மூவ் ஆகும் என்ட்ரி கொடுத்துருக்கு. டொமேட்டோ எங்கிட்ட ஒரு 15 kg இருக்கு. அதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ, செல்லிங் பிரைஸ் எம்ஆர்பி. சரிங்க. ஸோ இதுதான் ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி. ஸோ இது கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாக் என்ட்ரி நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். எதாவது ஐட்டம் கிரியேட் பண்ணணும் எல்லா ஐட்டத்துக்கும் ஒரு ஸ்டாக் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பல்க் அண்ட் ரீபேக் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி இதுல விஜய் ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். கேக்குதா விஜய்? கேக்குதுங்க ஜெயா. சரி.
ஓகே, ஆக்சுவலா ஒரே ஒரு கிளாரிட்டி என்னன்னா சார், இப்போ நம்ம மினிமம் செல்ஃப் லைஃப் அப்படின்றது என்ன, எதுக்காக மினிமம் செல்ஃப் லைஃப் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இப்போ பிரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மினிமம் பிரெட்டுக்கு ஒரு செல்ஃப் லைஃபே பாத்தீங்கன்னா 7 days 1 வீக்கா இருக்கலாம். இப்ப நமக்கு மினிமமா நம்ம கடையில ஒரு 4 நாளாவது இருக்கணும், அப்படிதான் நம்ம சேல் பண்ண முடியும். இல்ல மினிமம் ஒரு 3 நாளாவது இருந்தாதான் சேல் பண்ண முடியும். அப்படின்ற கேசஸ்ல அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதே நம்ம கிட்ட வந்து 4th டேல கொடுக்குறாரு, இல்ல 5th டேல கொடுக்குறாருன்னா 2 நாள்ல நம்மளால சேல் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வந்து மினிமம் செல்ஃப் லைஃப் அப்படின்னு வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, மினிமமா நம்ம இதுல எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்றதுக்கு பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் மினிமம் செல்ஃப் லைஃப். இன்னொன்னு அர்ஷினி சார் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா மல்டிபிள் டேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. மல்டிபிள் டேட் கொடுக்கலாம் சார், அது மல்டிபிள் லைன்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால மல்டிபிள் டேட் கொடுக்க முடியும் சார். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்ச் மாதிரி தானே. இப்போ உங்களுக்கு வந்து மொத்தம் 40 ஸ்டாக் இருக்கு, அதுல 20 ஸ்டாக் வந்து ஒரு பேட்சா இருக்கும், இன்னொரு 20 ஸ்டாக் வேற பேட்சா இருக்கும். அப்படின்ற கேசஸ்ல உங்களால மல்டிபிள் லைன் கொடுக்க முடியும். அந்த மல்டிபிள் லைன்ல உங்களால மல்டிபிள் டேட்ஸ் கொடுக்க முடியும். இதுல இப்ப நான் சொன்ன கிளாரிட்டியில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னாலும் கேளுங்க சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சார் இப்போ நீங்க கேட்டதுக்கு வந்து இதுதான் இப்போ நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஜெயக்குமார் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இப்படிதான், அது அப்படியே நான் அவர் சொல்ல பண்ணியிருக்கேன். என்னன்னா இப்போ நீங்க மல்டிபிள் டைம் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாமா பேஸ்ட் ஆன் த பேக்கெட் டேட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுதான் இப்போ பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 குவான்டிட்டி கோல்டு வின்னர் வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து ரிசீவ் ஆகுதுன்னா லாஸ்ட் மந்த் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, அதோட பேக்கெட் டேட் வந்து 12/12/2020 நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 பீசஸ் வந்து நீங்க அடுத்த ஸ்லாட்ல வாங்கியிருக்கீங்க, அதுக்கு உண்டான பேக்கெட் டேட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 50 கேஸ் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு உண்டான பேக்கெட் டேட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேட்ச் வைஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வாங்கின இந்த லேட்டஸ்டா வாங்கினதுக்கு வந்து எனக்கு ரேட்டு டிஃப்ரென்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணி இங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரி கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பல்க் அண்ட் ரீபேக் கான்செப்ட் போய்க்கலாம். ஸோ பல்க் அண்ட் ரீபேக் கான்செப்ட்ல வந்து இன்வென்ட்ரி ரீபேக்னு இருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம் ஐட்டம் மாஸ்டர்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் அந்த ரீபேக் ஐட்டம் செலக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டியோ பேக் பண்ண போற குவான்டிட்டியோ அதை என்ட்ரி பண்றோம், பிரிண்ட் எடுக்கிறோம் பார்கோடு, அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்வென்ட்ரியில ரீபேக்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த டேட்ல நம்ம இஷ்யூ பண்ண போறோமோ அந்த டேட் என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. இஷ்யூ நம்பர் ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் கோட்ல வந்து இந்த ஒரு கர்சன் நின்னதுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுங்க. இதுல எந்த ரீபேக் ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 250 கிரியேட் பண்ணிருக்கோம், 500 கிரியேட் பண்ணிருக்கோம், 1 kg கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 250ல வந்து எனக்கு செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த 250ல வந்து நான் எவ்வளோ பேக்கெட் வந்து நான் பேக் பண்ண போறேன், ஒரு 20 பேக்கெட் நான் பண்ண போறேன் 250 கிராம்ல அப்படின்னா அதோட குவான்டிட்டி 20 பேக் பண்ணவோட குவான்டிட்டி 20 கொடுத்துருங்க. அதோட செல்லிங் ப்ரைஸ் எம்ஆர்பி நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கெட் டேட் எக்ஸ்பைரி டேட்டு பேஸ்ட் ஆன் த அங்க நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம் ஐட்டம் மாஸ்டர்ல அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? இந்த பேக்கெட் டேட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ற மாதிரி. செல்லிங் ப்ரைஸும் எம்ஆர்பியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 180 பேஸ்டான்னு கொடுத்துருக்கேன். இதே வந்து நான் 200 கன்வெர்ட் பண்ணாலும் நீங்க இந்த இடத்துல 15 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து 250 கிராமுக்கு வந்து 50 rupees நீங்க ரேட் கொடுத்துருக்கீங்க. அதோட பேக்கெட் டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன. ஸோ இன்னைக்கு பிரிண்ட் எடுக்க போற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு டேட் கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து இன்னைக்கு பிரிண்ட் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நான் அது ஸ்டோர்ல வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வைக்க போறேன்னா அந்த டேட் கொடுத்துருங்க பேக்கெட் டேட். ஓகேங்களா?
ஸோ இது வந்து ரீபேக் ஐட்டம், நீங்க பேக் பண்ற ஐட்டத்துக்கு வந்து லோட் பண்ணி அந்த கன்வர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஐட்டம் மஸ்ட்ல வந்து நம்ம மேப் பண்ற பல்க் ஐட்டம் வந்து தூர்தால் பல்க்னு மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான வேரியபிள் கன்வர்ஷன் வந்து 1000 grams மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான வேரியபிள் கன்வர்ஷன் வந்து 250. ஸோ டோட்டலாக இப்போ 20 பீசஸ் அப்படின்னா 5 கிலோ. நம்ம கிட்ட இப்போ கரண்டா இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 125 கிலோ இருக்குது. அதில் 5 கிலோ பேக் பண்ணது போக ரிமைனிங் எவ்வளோ கேஜிஸ் இருக்கு அதுவும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா? இது சிம்பிளா தான் இருக்கும். இதோட செட்டிங்ஸ்லாம் நம்ம ஐட்டம் மாஸ்டர்ல தான் பண்ணுவோம். அது ஒன்ஸ் நீங்க டிஃபைன் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃப்ளோ கரெக்டா ஒர்க் ஆயிடும். அதுக்கப்புறம் ஐட்டம் லோட் பண்ணி எவ்வளவு குவான்டிட்டியோ அதை மட்டும் என்ட்ரி பண்ணி நீங்க சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஹலோ, ஓகே கார்த்திக், கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதுல ஏதாவது குவரி இருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து ஈவென்ட் மாதிரி வச்சுப்போம். ஓகே ஓகே ஜெய். கார்த்திக் கேக்குதா? கேக்குதுங்க ஜெயக்குமார். கார்த்திக் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஜெயக்குமார். Jaykumar Karthik, just ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் ஃபார் ஓப்பன் ஸ்டாக் என்ட்ரிக்கு. அதுக்காக எனக்கு இது கேட்டேன். இது வந்து ஃபெலோ நீல்கிரிஸ் ஃப்ரான்ச்சைசிக்கு எல்லாருக்கும். இப்போ ஓப்பன் ஸ்டாக் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஜிஆர்என் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஆல்ரெடி இன்வெர்டு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்டாக் என்ட்ரி போடும்போது ஜிஆர்என் பண்ண ஐட்டத்தை டூப்ளிகேட் என்ட்ரி பண்ணாமல் பார்த்துங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தட் வில் கிரியேட் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ அதனால் நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிஆர்என் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டில் நீங்கள் சிஸ்டம் மூலமாக கோஃப்ரூகல் மூலமாக ஜிஆர்என் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாக் இருந்தோ அந்த ஸ்டாக்ஸை என்டர் பண்ணுறதுக்கு தான் ஓப்பனிங் ஸ்டாக். ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் திஸ். பட் ஆனால் நம்ம மாற்றி பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்டாஃப்ட வந்து நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் போடுங்கன்னாக்கா அவங்க மாட்டு ஜிஆர்என் பண்ண ஐட்டத்தையும் பண்ணிடுவாங்க பை மிஸ்டேக். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். அதுக்காக தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக். கண்டிப்பா சார், தேங்க்யூ சார். ஸோ இது நான் அவர் சொன்ன பாயிண்ட் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வந்து உங்களோட பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு மூவ் ஆகுறீங்க. ஸோ அப்போ கரண்டா வந்து என்ன க்ளோசிங் ஸ்டாக்கோ அதுதான் நீங்க இங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ அன்னைக்கு டேட்ல வந்து உங்களுக்கு ஜிஆர்என் வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க வந்து இதுல கன்சிடர் பண்ணி என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பிஃபோர் ஜிஆர்என், அதாவது ஒன்ஸ் நீங்க இது மைக்ரேட் பண்ணிட்டீங்க நம்ம சாஃப்ட்வேருக்கு அப்படிங்கிறப்போ மைக்ரேட் பண்ணி அந்த க்ளோசிங் ஸ்டாக் வச்சு மைக்ரேட் பண்ணிட்டீங்க, அப்புறம் தான் நீங்க ஜிஆர்என் என்ட்ரி அந்த பில் புதுசா அந்த பில் எல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணணும்னு சார் சொல்றாரு. கரெக்டுங்க சார்? கரெக்ட் தான். என்ன சொல்றேன்னா, சப்போஸ் ஜிஆர்என் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் ஜிஆர்என் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க சேல்ஸ் இன்னும் இந்த சிஸ்டத்துல பண்ணாததுனால க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் எடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் இன்னும் போடல, நிறைய இடத்துல போடல இன்னும். ஸோ அப்படி போடும் பொழுது when we do that exercise, whenever we are going to do, அந்த நம்ம ஏற்கனவே ஜிஆர்என் பண்ண ஐட்டத்தை இதுல போட்டுறாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா this will also be considered as a inward stock. அது எடுத்துக்கும். ஆமா, நியூ ஸ்டாக்கை எடுத்துக்கும், உங்களோட இன்வென்ட்ரியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஏற்கனவே ஜிஆர்என் பண்ண ஐட்டத்தோட சேர்த்து இதையும் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாக் வேல்யூ வந்து தப்பாக காமிக்கும் சிஸ்டத்தில். அதை வந்து கரெக்டாக ஸ்டாஃபுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக பண்ண சொல்லுங்க. கரெக்ட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், இந்த ரீபேக் என்ட்ரியில வந்து உங்களுக்கு டவுட் இருக்குங்களா சார்? இப்போ நான் இன்னொரு ஐட்டம் கிரியேட் பண்றேன். இதுல வந்து இப்போ 250 கிராம் நான் பேக் பண்ணியிருக்கேன், என்ட்ரி பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஒரு 500 கிராம் அடுத்தது நான் இப்போ வந்து ஒரு 500 கிராம்ல
ஒரு 50 பீசஸ் பேக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 1/2 கிலோ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். அதனால நான் 1/2 கிலோவில் ஒரு 50 பீசஸ் பேக் பண்ணுறேன்னா அந்த 1/2 கிலோ ஐட்டமை செலக்ட் பண்ணிட்டு 50 பீசஸ்ன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கு உண்டான ரேட்டு நீங்கள் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாவே அதே ஆட்டோமேட்டிக்காக எம்ஆர்பியாக கன்சிடர் ஆகிக்கும். அதுக்கு பேக்கெட் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக வரும் இன்னைக்கு டேட் பேஸ் பண்ணி. இல்லை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ நான் நாளைக்கு தான் இந்த ப்ராடக்ட்டை வைக்க போகிறேன், எனக்கு நாளையிலேருந்து நாளைக்கு டேட் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். கார்த்தி ஆக்சுவலா டிஃபால்ட்டா அது பேக்கிங் டேட் நீங்க பேக்கிங் டேட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும் கார்த்தி. ஓகே. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா ரீபேக்கிங் என்ட்ரியில? இது நான் மறுபடியும் ஐட்டம் மாஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 250 கிராமுக்கு வந்து நான் அந்த ஐட்டம் செலக்ட் பண்றேன். இதுக்கு நம்ம என்னென்ன மேப் பண்ணிருக்கோம்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ் பேக்கிங் டீடைல்ஸ்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டேட்டஸ்ல ரீபேக்னு கொடுத்துட்டேன் இந்த ஐட்டத்துக்கு. அதோட பல்க் ஐட்டம் வந்து தூர்தால் பல்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்க் டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஐட்டம் மேப் பண்ணுறோமோ அந்த ஐட்டத்தோட கன்வர்ஷன் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிரும் உங்களுக்கு ரீபேக் ஐட்டத்தில். அதுக்கு உண்டான ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, அதில் பேக்கெட் எவ்வளோ இருக்கு, ரிமைனிங் அவைலபிள் எவ்வளோ இருக்கு, எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் லேட்டஸ்ட் செல்லிங் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே ரேட் கொடுத்துக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் எம்ஆர்பி கொடுத்துக்கலாம். எனி டவுட்ஸ்? அதே போல தியாகி சார் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு நான் ஃபுட் ஐட்டம்க்கு. சார் ஆக்சுவலா அதுவும் சேம் ஆஸ் நம்ம பல்க் ரீபேக் பண்ற ஃபுட் ஐட்டம் மாதிரியே தான் சார். இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றது பல்க் ஆஃப் கேஜில வாங்குறீங்க, தட் இஸ் 1000 பீசஸ்ல வருது. ஓகேங்களா? அது நீங்க ரீபேக் பண்றீங்க 10 வந்து பேக் பண்ணி ஐ மீன் மேபி ஏதாவது ரிப்பன் போட்டோ இல்லைன்னா அதுக்கு ஒரு டேப் போட்டியோ ரீபேக் மாதிரி பண்றீங்க அப்படின்னா இதுவும் சேம் கான்செப்ட் ஆஸ் நம்ம இந்த ஐட்டம் ஃபுட் ஐட்டம் பண்றோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் சார். அதுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் டவுட் இல்லை. இதில் என்னன்னா கன்வர்ஷன் வெயிட் பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, அது ஈச்சஸ் அப்படி கொடுக்கல. ஸோ அதனால என்னோட கொஸ்டின் என்ன, ஃபண்டமெண்டலி பல்க்கு ரீபேக் வந்து ஒன்லி ஃபார் ஃபுட் ஐட்டம், அதாவது பல்காக லூஸில் வாங்குற வெயிட்டேஜில் இருக்கிற ஐட்டத்துக்கு மட்டும்தானா, இல்லை ஈச்சஸ் பீசஸில் வர்றதுக்கும் நம்ம பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது? ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த கன்வர்ஷன் வெயிட் கிராம்ஸுங்கிறதுல தான் நம்ம ரீபேக்கோட குவான்டிட்டி போடுறோம் இல்லையா, அது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ வந்து இந்த மாஸ்க் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த மாஸ்க்கு வந்து கார்த்தி ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்போ நீங்க அதுல கீழே கன்வர்ஷன் வெயிட்டேஜ்ல வந்து ரீபேக்கிங் ஐட்டத்துக்கு 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம் சார். ஜென்ரலா உங்களுக்கு அது நேம்ல வந்து கிராம்னு இருக்கும், பட் ஆனா உங்களுக்கு கன்வெர்ட் எடுக்கும் போது அது பீசஸா தான் எடுக்கும். அதனால நீங்க அதை பத்தி எதுவும் பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே கூல். So any doubt in this repacking? சார் இப்போ நம்ம எடுத்த செஷன்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த क्वेश्चन கேட்டுட்டு கூட வைண்ட் அப் பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா 250 கிராம்ல ஒரு 20 250 கிராம்ல ஒரு 20 பீசஸ் நான் பேக் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 500 கிராம்ல ஒரு 50 பீசஸ் பேக் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு அதுக்கு உண்டான ரேட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இதை வந்து சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நான் இதுல வந்து என் சிஸ்டத்துல பார்கோட் பிரிண்டர் ப்ரொஃபைல்லாம் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணோடனே இந்த இடத்துல டு யூ வாண்ட் டு பிரிண்ட் பார்கோட்னு ஒரு ஆப்ஷன் பாப்அப் மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஸோ இமீடியட்டா நீங்க அப்பவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுவும் பண்ணி காமிச்சிடுறேன். கார்த்தி பார்கோட் இதெல்லாம் வந்து தனியா சொல்லுவோம் கார்த்தி, அது செஷனா எடுத்தா நல்லா இருக்கும். இப்போ அது மேப் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம டீமுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கு, இப்போ நம்ம பார்த்த வரையும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம அதை கேட்டுட்டு
ஏன்னா இப்ப நம்ம ஜென்ரலா 90 மினிட்ஸ் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். அதனால நம்ம அவங்க கிட்ட கேட்டுருவோம். கேட்டுட்டு இதுல ஏதாவது கிளாரிஃபை இருக்குன்னா பார்ப்போம். பார்கோட் எல்லாம் டீடைலா நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம சிலர் நிறைய பேர் வந்து பார்கோட் கான்ஃபிக் பண்ணாம இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற செஷனை வச்சு அந்த வீடியோ வச்சு அவங்களால ப்ரொடக்டிவா மேப் பண்ண முடியணும். நாளைக்கே ஏதாவது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால அதை தனியா செஷனாவே எடுத்துப்போம். இதுல மிங்கிள் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம கொடுத்த வரையும் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் இருக்குன்னா போஸ்ட் பண்ணலாம் சார். இது நம்ம பார்த்துட்டு கூட நீங்க சொல்ற கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டினியூ பண்ணலாம்னா பண்ணலாம், இல்லைன்னா இது வரையும் வைண்ட் அப் பண்ணி அடுத்த செஷன் கூட எடுக்கலாம். ஜெயக்குமார் இதோட வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 hours ஆயிடுச்சு. எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாருமே இங்க உட்கார வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு மேல முடியாது, கஷ்டம் கொஞ்சம். கண்டிப்பா சார். நானும் அதனால நம்ம அந்த அதனால டைம் ஸ்டிக் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் பிளானிங் சௌரியமா இருக்கும். செஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னா நம்ம கரெக்டா அதை பார்த்து இன்னைக்கு நீங்க இந்த ரீபேக்கோட வைண்ட் ஆஃப் பண்ற மாதிரி அது மாதிரி வைண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. மேபி இட் மே ரன் ஃபார் 1 more day or 2 more day எக்ஸ்ட்ரா அட் த எண்ட். அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ட் சார். நானும் அதுதான் மீன் பண்ணேன். ஏன்னா இப்ப நம்ம எடுத்துட்டு லாங்கா போறோம் அப்படின்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் இதுவே பண்ணிருப்பீங்க மத்தவங்களுக்கு. அப்படின்னும் போது அது வைண்ட் அப் ஆயிடும், ப்ராப்ளம் ஆகும். அதனாலதான் நான் கேட்டேன் சார். இப்ப நம்ம இந்த செஷன் வரையும் இப்ப நம்ம பார்த்து வரையும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணுங்க சார். நான் வாட்ஸ்அப்லயும் போஸ்ட் பண்ணுங்க. இதுலயும் இப்ப நம்ம இது வைண்ட் அப் பண்ணா வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப்லயும் போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த செஷன் வரும்போது அதை டச் பண்ணிட்டு கூட அடுத்த இது பண்ணலாம். நீங்க பேஸ்ட் ஆன் தட் நீங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ண போறோம் சார். Clear, Jaykumar. Thank you. Thank you, Prabhu sir. கண்டிப்பா மத்தவங்கள கொஞ்சம் சாட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கிளியர் அப்படின்னு போட்டீங்கன்னாலும் நம்ம அடுத்து இது பண்றதுக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு க்ளோஸ் பண்ணலாம். தேங்க்யூ அஸ்வினி என்டர்பிரைசஸ் சார். சார் இனிஷியலா கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. பட் ஐ திங்க் நம்ம ஒரு 2-3 தடவை எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் அப்படின்னோன்னா ஐ திங்க் லேட்டர் ஸ்டேஜ் ஐ திங்க் இட் வாஸ் ஃபைன். ஐ திங்க் இந்த நீங்கள் இப்போ செட்டில் ஆன ஸ்பீட்லேயே அப்படியே போனீங்கன்னாக்கா ஐ திங்க் மற்ற செஷன்ஸும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆன் பிகாஃப் ஆஃப் எவ்ரிபடி. கொஸ்டின்ஸ் இல்லைங்கிறனால ஐ திங்க் வி கேன் க்ளோஸ் த செஷன். தேங்க்யூ வெரி மச். டுடே செஷன் வாஸ் குட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நான் இதை அப்படியே இந்த செஷன் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கு. நான் சொன்ன மாதிரி இதை ஒரு அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்றோம். தேங்க்யூ ஃபார் ஆல் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார் அண்ட் தேங்க்யூ ஆல். க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷனை. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து எதெல்லாம் பிளான் பண்றோமோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜெயக்குமார் ஒரு இது முன்னாடியே கொஞ்சம் செஷன் நாளைக்கு செஷன் என்னங்கிறத இன்னைக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப் யாரோ அவங்க லைன் அப் பண்ண சௌரியமா இருக்கும். கண்டிப்பா சார். ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. நோ ப்ராப்ளம். கண்டிப்பா நான் அஜெண்டா என்னன்றதை நான் நம்ம அந்த குரூப்ல இவர் கார்த்தி ஆட் பண்ணிடுறேன். அஜெண்டா என்னன்றதை நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணுறேன். அதான் இன்னைக்கு அதான் நாளைக்கு அஜெண்டா இன்னைக்கு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஸ்டாஃப் யார் வரணுமோ அவங்கள லைன் அப் பண்ணிப்போம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெயக்குமார். மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.